ஹலோ மக்களே! இன்னைக்கு நாம கேட்க போற கதை எழுத்தாளர் மேகவாணி அவர்களின் அரக்கனின் அன்பினிலே. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 46. நெடுநேரம் நீடித்த இதழ் முத்தம் அவளது உயிரை மொத்தமாய் பருகிட துடித்தது. அவளுக்கு அவசர அழுத்த முத்தம் பிடிக்காதென்பதாலேயே நிதானமாய் மெல்லமாய் இதழ் சுவைத்து உவகை கொண்டான் ஆடவன். அரக்கா, ஆஸ்பத்திரியில என்ன பண்ற எனும் போதே மீண்டும் ஒருமுறை முத்தத்தில் அவளை திணற வைத்தவனை தள்ளிவிடும் முன் உள்ளுக்குள் பெரும் போர்க்களமே நடைபெற்றது. வேண்டுமட்டும் மூச்சிழுத்து உயிர் நிறைத்தவன், இந்த மேரேஜை எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டதுக்கு பதில் இதுதான் என சிவந்திருந்த பூமுகத்தை ரசித்துவிட்டு நிவேதனின் அறைக்கு சென்றவனின் இதழ்களில் நிரந்தரமாய் புன்னகை வீற்றிருந்தது. இங்கோ நிதர்சனா இரு கைகளையும் முகத்தில் புதைத்து வெட்கம் தாளாது தவித்திருந்தாள். அறைக்குள் நுழைந்த யாஷ் ஆதிசக்தியின் கலையிழந்த முகத்தை பார்த்திட, கதிரவனோ, நிவேதன் அவர்களே, உங்கள் தங்கையான ரித்திகாவிற்கும் தலையில் அடிபட்ட காரணத்தால் மூளை குழம்பிடுச்சு. உங்களை மறந்துட்டாங்க. நீங்க கொஞ்சம் எல்லாத்தையும் நினைவுபடுத்தினா அவங்க புரிஞ்சுப்பாங்க என இழித்து வைக்க ரித்திகா கதிரவனை முறைத்தாள். ஹிஹிஹி, நான் உங்க அண்ணனோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு என்று காலரை தூக்கிவிட்டதில் அவன் உங்களை கேவலமா பார்க்கும்போதே தெரியுது என வாரினாள். சிந்தாமணியும் இது நல்ல ஐடியாவா இருக்கே என்றெண்ணி, ஆம், நானும் மறந்துவிட்டேன். கண்மணிக்கும் கூட உங்களை நினைவில் இல்லையாம். அயல் நாட்டவர் நமது குடும்பத்திற்கு மறதி நோயை பரப்பி விட்டார்கள் போலும் என்று சாவித்திரியை ஓவர்டேக் செய்யும் அளவு கண்ணீர் சிந்த நிவேதன் திரு திருவென விழித்தான். என்னவாகிற்று ரித்தி? கண்மணி உனக்கும் என்னை மறந்து விட்டதா என நிவேதன் தவிப்பாய் கேட்டான். உன்னை எப்படா ஞாபகம் வச்சிருந்த மறக்கறதுக்கு என நொந்து கொண்டவள் பாவமாக தலையசைத்தாள். நீ என் அத்தை மகள் கண்மணி. சுதந்திர போராட்டத்திற்காக நானும் என் தந்தையும் பலவாறு போராடினோம். எனது குரு இந்தியாவில் கணினியை பற்றிய பயிற்சி கொடுக்க வந்திருந்தார். புதிதாய் கண்டுபிடிக்கப்பட்ட கணினி பற்றி பலருக்கும் அறிவில்லை என்றாலும் அதை கண்டறிந்த குழுவில் எமது குருவும் இருந்திருக்கிறார் என்றிட யாஷ் புருவம் சுருக்கினான். வாட்? நான் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சனா? முழுமையான டிஜிட்டல் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டரை 1946 தான் கண்டுபிடித்தார்கள் குருவே. அதை இந்தியாவில் பரப்பும் பொருட்டே நீவிர் இங்கு வந்தீர். முதலில் உங்கள் தோற்றத்தை பார்த்து என் குடும்பத்தில் அனைவரும் உங்களைக் கண்டு அச்சம் கொண்டார்கள். எங்களை அடிமைப்படுத்த வந்துவிட்டீர்கள் என. ஆனால் நீங்கள் எங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளைக் கண்டு வருந்தி எங்களுக்குள் சுதந்திர தாகத்தை புகுட்டினீர்கள். ம் யாஷ் கடுப்பாகும் போதே நிதர்சனா உள்ளே நுழைந்தாள். அவளது முகத்தில் சிறு யோசனை. பின் நிவேதனே தொடர்ந்தான். அந்த நேரத்தில் நானும் கண்மணியும் ஒரே கல்லூரியில்தான் பயின்றோம். கண்மணியுடைய குடும்பம் சுதந்திர போராட்டத்தில் எங்களுக்கு ஆதரவாக கலந்து கொள்ளாமல் அயல் நாட்டவருக்கு கை கட்டி வேலை பார்த்தார்கள். அந்த குடும்பமே எனக்கு பிடிக்காமல் போயிற்று. இதோ இந்த நிதர்சனாவும் கதிரவனும் என் தந்தையை ஏமாற்ற வந்தவர்கள். தவறிழைக்காத என் தந்தை மீது பெரியதொரு குற்றத்தை சுமத்தி அவரது பெண்ணாக எங்கள் வீட்டினுள் நுழைந்தாள். குருவே, என் தங்கையை திருமணம் முடிப்பதாக வாக்கு கொடுத்த உங்களை அவள் வசம் இழுத்து என் தங்கைக்கும் அநீதி இழைத்து விட்டாள். இதோ இந்த கதிரவன் எனது தங்கை முறையான சிந்தாமணியை காதலிப்பதாக கூறி அவளை அழைத்து கொண்டு வெளிநாட்டிற்கு செல்ல திட்டமிட்டிருந்தான். உயிர் தமிழ் மண்ணிற்கல்லவா? நம்மை அடிமைப்படுத்தும் பிரிட்டிஷாரிடமே அடிமையாக இருக்க விரும்பும் இவர்கள் அனைவரையும் நான் வெறுக்கிறேன். கண்மணி மட்டுமே என் கரம் பிடித்து எனது வெற்றி தோல்வியில் பங்கெடுத்துக் கொள்வதாக என்னுடன் காதலாகி கரைந்து விட்டாள். இறுதியில் அவளுக்கும் அவளது குடும்பம் மட்டுமே பிரதானமாகி போனது என்று சொல்லும் போதே அவனிடம் சிறு வெறுப்பு. கதிரவன் தான் கன்னத்தில் கை வைத்தான். ஆத்தாடி! கதிரவன் கத்தியதில் சிந்தாமணி என்னவென கேட்க, உண்மையாவே எனக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக ஆசை இருக்கு. என்ன நிதா, இவன் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறான் என பதறினான். நிதர்சனாவும் வியந்துவிட்டு, இதெல்லாம் அவனோட ஆலுசினேஷன் தானே கதிரு, லிங்க் பண்ணிருப்பானா இருக்கும் என்றதில் யாஷ் பிரஜிதன், பட் கண்மணி பெரியெல்லாம் எப்படி கரெக்டா சொல்றான்? எல்லாமே ஓவரால் மேட்ச் ஆகுதே என்றதில், அடப்பாவி, அப்ப எல்லா ஜென்மமும் நீ என்ன ஏமாத்திட்டு தான் இருக்கியா என ரித்திகா உதட்டை பிதுக்கினாள். நிதர்சனா அவளை முறைத்துவிட்டு, மத்தத கூட நான் பொறுத்துப்பேன் அரக்கா. அந்த ஆளு சுதந்திரத்துக்காக போராடின தியாகின்னு சொன்னான் பாரு, மனசே உடைஞ்சு போச்சு என நெஞ்சை பிடிக்க யாஷ் மெல்ல சிரித்தான்.
ஏய், இவன் உனக்கு பாக்க அரக்க மாரி இருக்கானா? ரித்திகா நேரடியாய் நிதர்ஷனாவிடம் சண்டைக்கு வர, அரக்கன் தான் எனக்கு என சிலுப்பியதில், நிதர்ஷனா, வார்த்தையை அளந்து பேசு என கண்டித்தான் நிவேதன். போடா பொடலங்கா என மீண்டும் திமிராய் பேசியவளை முறைத்தவன், குருவே, தங்களின் தந்தை எந்நிமிடமும் இங்கு வந்து ஆபத்து விளைவிக்க இயலும். தாங்கள் பத்திரமாக அவருடனே சென்று விடுங்கள். எமக்காக இங்கிருந்து உங்களுக்கு ஏதும் நேர்ந்து விட வேண்டாம். எம் தங்கையையும் பாதுகாப்பாய் அழைத்து சென்று விடுங்கள் குருவே. மாயாஜாலம் தெரிந்தவர் நம்மையே உருமாற்றி விடுவார் என அச்சம் கொண்டான். என் பப்பாக்கு ஏன் பயப்படணும் என கூர் விழிகளால் யாஷ் வினவ, அவர்தானே பிரிட்டிஷ் நாட்டு அதிகாரி. இங்கு இந்தியர்களை அடிமைப்படுத்த உத்தரவிட்டதே அலெசாண்ட்ரோ தான் என்றதும் யாஷ் பிரஜிதனின் புருவம் ஏறி இறங்கியது. அதிகம் பேசியதாலோ என்னவோ தலையை பிடித்துக்கொண்டு சோர்வாகி பின் உறங்கிவிட்டான். ஆதிசக்தியும் இளவேந்தனும் அதிர்ந்து, இவனுக்கு உண்மையாவே போன ஜென்மத்து ஞாபகம் வந்துடுச்சா என திகைக்க, பின்னந்தலையை கோதிவிட்டு, நோப், இட்ஸ் சம்திங் டிஃபரண்ட் என நிவேதனை ஆழ்ந்து பார்த்தான். அவனது மனநிலையை கணித்து விட்டவன் சில நொடிகள் அமைதிக்குப் பிறகு, இத்தாலிக்கு போகணும் என்றான் இளவேந்தனிடம். என்னப்பா திடீர்னு? உங்க பிலவ்ட் ஒய்ஃப் இன்னும் எலைட் கம்பெனியோட பார்ட்னர் தான். அங்க சேர்மன் ஆகிற எல்லா தகுதியும் அவங்களுக்கு இருக்கு என்றிட, ஆதிசக்தி அதிர்ந்தார். யாஷ், என்ன பேசுற? நான் எப்படி மறுபடியும்? நீங்க வரணும் அம்மா. வரதராஜனும் அலெசாண்ட்ராவும் இனி அங்க இருக்கிறது உங்க உழைப்பையும் ஏன் உழைப்பையும் தப்பா காட்டும். வி ஹாவ் டு கோ என்றான் தீவிரத்துடன். ஆனா யாஷ், ஆதிசக்தி தடுமாற, அவர் என்ன வச்சு பயம் காட்டுறதுக்கு நான் 5 வயசு பையன் இல்ல மம்மா என்றதும் அவரது விழிகள் கலங்கி போனது. சாரி யாஷ், நான் அவனை நம்பி போயிருக்கவே கூடாது. தவறிழைத்து விட்ட குற்ற உணர்வு இன்னும் அவரை குத்தி எடுத்ததில், இட்ஸ் ஓகே, லீவ் இட் என யாஷ் முதன்முறை உரைத்ததில் சிறு நெகிழ்வு அவரிடம். நிதர்ஷனாதான், உண்மையை சொல்லுங்க, நிஜமாவே நீங்க சயின்டிஸ்ட் தானா என ஒரு மாதிரியாக கேட்க, ஆதிசக்தி கண்ணை துடைத்துக் கொண்டு, ஏனா என உதட்டை சுளித்தார். பின்ன, அறவேக்காடு ஆபீசரா இருக்கீங்க. உங்க மேல கோபம் இருந்திருந்தா உங்க உழைப்பு தப்பாக கூடாதுன்னு எதுக்கு உங்களையும் இத்தாலிக்கு கூப்பிட்டு போறாரு உங்க புள்ள என்றதும் அவர் விழிகள் மின்னியது. என்ன அனலைஸ் பண்றதையே ஃபுல் டைம் ஜாபா வச்சிருப்பா போல என முணுமுணுத்து சின்னதாய் புன்னகைக்க, ஆதிசக்தி கையை பிசைந்து கொண்டு, ஆனா என மீண்டும் ஆரம்பிக்க, ஷப்பா, ஆனா ஆவண்ணாவையெல்லாம் அங்க போய் போடுங்க என கிண்டல் செய்ததும், நீயும் தான் வர என்றான் கையை கட்டிக்கொண்டு. நானா என நிதர்ஷனா திகைக்க, யூ ஆர் மை ஒய்ஃப் ரைட் புருவம் நெறித்து அவன் கூறிய தோரணையில் கதிரவன் உள்புகுந்தான். அவளாதானே தாலி கட்டிக்கிட்டா, இல்ல நிதா என நக்கலாய் கேட்டான். அவனுக்கும் கோவிலில் இருவருக்கும் நிகழ்ந்த திருமணம் பற்றி தெரியும். அசடு வழிந்த நிதர்ஷனா, இவ்ளோ நடந்தும் நீ என்கிட்ட ஒத்த வார்த்தை சொல்லலல்ல என கோபித்துக் கொள்ள, கொன்னுடுவேன் உன்ன, இந்த வெளிநாட்டுக்காரனை லவ் பண்ணத நீயும் என்கிட்ட சொல்லவே இல்ல என முறைத்தான். உன்கிட்ட கூட சொல்லலையா நானு? சோ சேட் போலியாய் வருத்தப்பட்டு கொண்டதில், என்னது கல்யாணம் ஆகிடுச்சா என அதிர்ந்தாள் ரித்திகா. டேய், உண்மையாவே கல்யாணம் பண்ணிட்டியா? வாயில் கை வைத்தவளின் தோளில் கை போட்டுக் கொண்டவன், ஒரே ஒரு டைம் தான், இன்னும் 2 டைம் பண்ணணும் என்று தீவிரத்துடன் உரைக்க, நிதர்ஷனா வாயை பிளந்தாள். இன்னும் 2 தடவையா? சொல்லும் போதே ரித்திகாவின் மீதிருந்த கையை பார்வையால் சுட, அதில் தானாய் கையை எடுத்துக் கொண்டான். ம், உன் பிரதர் வந்ததும் ஒரு டைம் மேரேஜ் பண்ணலாம்னு சொன்னியே மின்னல், தென் சர்ச்ல ஒரு டைம் என அசட்டையாக உரைத்ததில், அ ஒரு தடவை பண்ணதுக்கே இந்த படா இருக்கு என்று கடுப்பாய் முணுமுணுத்தாள். ரித்திகாவோ வம்படியாக யாஷின் கையை பிடித்து தனது தோளில் போட்டுவிட்டு, பேப்ஸ், எல்லா தடவையும் ஒரே பொண்ணையா கல்யாணம் பண்ணிக்க போற என கேட்டு நிதர்ஷனாவின் வயிற்றில் ஒரு லாரி தீயை அள்ளி போட்டாள். அதன் பிறகு ஒரு வாரமும் மருத்துவமனையில்தான் கழிந்தது. நிவேதன் முக்கால்வாசி நேரம் மருந்தின் விளைவில் உறக்கத்திலேயேதான் இருந்தான். கண் திறந்தாலும் போராட்டத்திற்கு செல்லப் போவதாக அடம் பிடித்தவனைக் கண்டு அனைவரும் தெறித்து ஓடினர். இதற்கிடையில் நிதர்ஷனா மற்றும் நிவேதனுக்கும் பாஸ்போர்ட் எடுக்கும் வேலை துரிதப்படுத்தப்பட்டது. எல்லாரும் சேர்ந்தா இத்தாலிக்கு போக போறோம்? நிதர்ஷனாவின் கேள்வியில் தலையசைத்தான் யாஷ். அங்க போய் என்ன செய்ய போறோம்? அது அங்க போயிட்டு சொல்றேன் என்றதோடு பேச்சை கத்தரித்துக் கொண்டவன் வெளியில் செல்வதும் மீண்டும் வருவதுமாக அலைந்து கொண்டிருந்தான். நிவேதன் கண் விழிக்கும் சமயம்
கண்மணி சரியாக அவன் முன் வந்து அமர்ந்து விடுவாள். ஏனோ நிவேதன் கண் விழித்ததும் தன்னை தேடுவதும் அவள் முகத்தை கண்டதும் தானாய் கண்களில் வந்து போகும் ஒளியும் அவளை ரசிக்க வைத்தது. தினசரி செயலாக யாரும் கவனிக்க வழியற்று யதார்த்தமாய் இதனை தொடர்ந்து கொண்டிருந்தாள். ரித்திகாவை தனது வீட்டிலேயே தங்க வைத்திருந்தான் யாஷ் பிரஜிதன். ரித்திகாவும் நிதர்ஷனாவும் நேரடியாக பேசிக் கொள்ளவில்லை என்றாலும் ஒருவர் மீது ஒருவருக்கு வெறுப்பு தோன்றவில்லை. ரித்திகாவிற்கும் நிவேதன் தன்னிடம் காட்டும் ஆவலும் பாசமும் புதிது. சிறு வயதில் தாய் இறந்திருக்க தந்தையும் முழுக்க முழுக்க தொழிலில் மட்டுமே மூழ்கி போனதில் அவளுக்கும் தனிமை பழக்கமே. அதனாலேயே யாஷுடன் நட்பு பாராட்ட முடிந்தது. கல்லூரி காலத்தில் தன்னுடைய சீனியரான ஆகில்யன் மீது காதலையும் வரவழைத்தது. நிவேதனுக்காகவே அவளும் தினமும் மருத்துவமனைக்கு வந்து விடுவாள். நிவேதன் உறங்கும் நேரமெல்லாம் அவனுடன் இருக்கும் நிதர்ஷனாவும் கதிரவனும் அவன் விழிக்கும் நேரம் உள்ளேயே நிற்பதில்லை, தனியே வந்து விடுவார்கள். இதில் குருவே குருவே என்று யாஷ் பிரஜிதனிடம் பேசியே அவனை எரிச்சல் படுத்துவான். ஒருமுறை நிவேதனின் அறையில் அனைவரும் அமர்ந்திருக்கும் நேரம் இளவேந்தன் யாஷிடம், ஹாஸ்பிட்டல் இருக்கிறதே நிவேக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் யாஷ், வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா என கேட்டதும் அவரை அமைதியாய் பார்த்தவன், உங்க தங்கச்சியோட இறப்புக்கு காரணமானவனோட பையன் அவன், உங்களுக்கு கோபம் இல்லையா என்றான். அவன் செஞ்ச தப்புக்கு பசங்க என்ன செய்வாங்க? நிவேதன் மட்டும் இல்ல, ரித்திகாவும் நல்ல பொண்ணாதான் தெரியறா. அவ கூட கல்யாணம் நின்னதுல வருத்தமா இருக்குப்பா. என்ன இருந்தாலும் மனசு வேதனைப்படும்ல அந்த பொண்ணுக்கு என்றதை ஆதிசக்தியும் ஆமோதித்தார். பொதுவாய் யாரிடமும் ஒட்டாமல் தனித்திருந்த ரித்திகா நிவேதன் கண் விழிக்கும் சமயம் என அறைக்குள் நுழைய போக இந்த உரையாடலை கேட்டு சற்றே திகைத்தாள். இங்கு யாருக்கும் தன்னை பிடிக்காது என்றுதானே அவளே தள்ளி இருந்ததும் அந்நேரம் பின்பக்கம் ஆகில்யன் வர மெல்ல திரும்பியவள் அவனைக் கண்டு அதிர்ந்தாள். ஆகி, என்னடா ஆச்சு உனக்கு என அவனது நெற்றியில் இருந்த காயத்தைக் கண்டு பதறிட அவளது குரல் கேட்டு மற்றவர்களும் வெளியில் வந்தனர். அது கீழே விழுந்துட்ட ரித்தி என்றவனை முறைத்தவள், எங்க விழுந்த, எப்படி விழுந்த என 1000 கேள்வி கேட்டாலும் அவனது காயம் கண்டு மனம் வலித்து போனது. யாஷை கண்டதும் பயந்து ரித்திகாவை தள்ளி நிறுத்த முற்பட அவளோ, அமைதியா இருடா யாஷ், டாக்டர் கூப்பிடு என அவசரப்பட்டாள். யாஷிற்கு முன்னே கதிரவன் வேகமாக சென்று மருத்துவரை அழைத்து வர அவர் ஆகில்யனின் காயத்திற்கு மருந்திட்டார். அதுவரையில் அவனது கையை அவள் விட்ட பாடில்லை. இந்த பையன் உன் பிஏதான? ஆதிசக்தி யோசனையாக கேட்டதும், எஸ் மம்மா, அண்ட் ரித்தியோட ஃபியான்ஸ் ஆல்சோ என்றதில் நிதர்ஷனா, ஓஹோ, அவளுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு தெரிஞ்சுதா அவளை கழட்டி விட்டுட்டு வந்தியாக்கும் என்றாள் உதட்டை சுளித்து. அவளுக்கு ஆள் இருந்தா என்ன, இல்லனா என்ன? எனக்கு சேர்மன் போஸ்ட் வேணும்னு அவளை கல்யாணம் பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்றதில் அவள் தீப்பார்வை வீசினாள். அதனை அசட்டை செய்தவாறே, என்னாச்சு என கேட்டான் ஆகில்யனிடம். ஒண்ணும் இல்ல பாஸ், சும்மா கீழே விழுந்துட்டேன். மீண்டும் அவன் பொய்யுரைக்க யாஷ் பிரஜிதனின் அழுத்த பார்வையில் எச்சிலை விழுங்கிவிட்டு, கார்ல வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சார் என்றதும், ஐயோ, என்னடா ஆச்சு என்றாள் ரித்திகா. ஆக்சிடென்டா? ஒற்றை புருவம் ஏத்தி இறக்கியதில், இல்ல இல்ல பாஸ், இவளோட அப்பா என்ன அடிச்சிட்டாரு என வேகமாய் உளறினான். அப்பா அடிச்சாரா? ஏன்டா என ரித்திகா வினவ, நிதர்ஷனா மேம கொலை செய்ய ட்ரை பண்ணது அவர்தான்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. உனக்கு பதிலா அவங்கள ஒய்ஃபா நடிக்க இங்க கூட்டிட்டு வரும்போதே உன் அப்பாவுக்கு இவங்கள பத்தி தெரியும். இந்த பொண்ணு உயிரோட இருக்கிறது பிடிக்காம கொலை செய்ய பார்த்திருக்காரு என்றதில் அவளிடம் அதிர்வு. நிதர்ஷனாவோ, அப்ப லைட் அடிச்சு துப்பாக்கியால சுட வந்தது ரித்திகான்னு நினைச்சு இல்லையா? அது உண்மையாவே எனக்கு தானா என அரண்டு போக, இத தானடி ரொம்ப நாளா நானும் சொல்லிட்டு இருக்கேன் என யாஷ் அதட்டினான். சரி, அதுக்கு எதுக்கு உங்கள அடிச்சாரு என கதிரவன் வினவ, அதுவா, என்ன இருந்தாலும் மாமனாரா போயிட்டாரேன்னு சாஃப்டா டீல் பண்ண. என் பொண்ண கரெக்ட் பண்ண உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்னு ஒரே அப்பு விட்டாரு. கொஞ்சம் பாடி பில்டர் போல இருக்கு. அடிச்ச அடியில சுவத்துல முட்டிட்டேன் என பரிதாபமாக கூற, அட பாவமே என கண்மணியும் சிந்தாமணியும் பரிதாபப்பட்டனர். ரித்திகா வாயை பொத்தி சிரித்து வைத்தாள். அடி பாவி, உன்னால அடி வாங்கிட்டு வந்திருக்க, சிரிக்கிற என ஆகில்யன் முறைக்க, என் அப்பாவை அடிக்க துப்பில்ல, இதுல உனக்காக நான் ஃபீல் வேற பண்ணணுமா என கடிந்தவள் யாஷிடம் திரும்பி, எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல.
என்றாள் குழப்பமாக. கண்மணியோ, உங்களுக்கு ஒரு விஷயம் தான் புரியலையா? எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல என பாவமாய் கூற, இஹிஹி, எனக்கும் ஒண்ணும் புரியல. இதுல ஒரு விஷயம் ரொம்ப புரியல. அதத்தான் கேட்கப் போறேன். புரிஞ்சுதா? என்றதில் சிந்தாமணி தலையை சொரிந்தாள். இப்ப எனக்கு ஒண்ணும் புரியல என கதிரவன் ஆஜராக அவனது தலையில் நறுக்கென கொட்டிய நிதர்சனா, நானே எல்லாத்தையும் மறந்து மண்ட குழம்பி போயிருக்கேன். மாறி மாறி கலாய்க்கிறீங்களா? என பல்லை கடித்தாள். உஃப்! யாஷ் பிரஜிதனுக்கு கோப மூச்சு பெருக்கெடுத்தது. ஓ காட்! ஸ்டாப் இட்! உங்களுக்கு ஒண்ணுமே புரியலனாலும் பரவால்ல. சைலண்டா இருந்து தொலைங்க. என அறைக்குள் செல்லப் போக, உள்ளிருந்து குருவே! என நிவேதனின் குரல் கேட்டதில், ஓ ஷிட்! என பதறி விறுவிறுவென வெளியில் சென்று விட்டவனைக் கண்டு நிதர்சனா சத்தம் வராமல் சிரித்து வைத்தாள். அத்தியாயம் 47. நாளும் பொழுதும் மின்னலென கரைந்தது. மகேந்திரன், கிருஷ்ணவேணி, அழகேசன் மூவருமே அவ்வப்பொழுது மருத்துவமனைக்கு வந்து செல்வர். அழகேசன் தான் ஆதிசக்தியிடம் வருத்தம் கொண்டார். அந்த வீணா போனவன் மிரட்டனா, எங்க கிட்ட சொல்லிருக்க வேண்டியதுதானே? நீ ஏன் சக்தி இத்தனை வருஷமா மனசுக்குள்ள புழுங்கிட்டு இருந்த? ஆதிசக்தி அதற்கு மேல் அதனை விளக்க தெம்பில்லாது கசந்த முறுவலை பதிலாய் தந்தார். கிருஷ்ணவேணியும், என்ன இருந்தாலும் புள்ளைய பிரிஞ்சுட்டு அவதான் அதிகமா வருத்தமும் பட்டிருப்பா என வருந்த மகேந்திரனுக்கு இன்னமும் குற்ற உணர்வு ஆட்டி படைத்தது. குழந்தை வேண்டாமென தந்தையிடம் கொடுக்கும் போதே அதட்ட வேண்டியது அவரின் கடமை அல்லவா? அவரும் மகளின் விருப்பமென விட்டுவிட்டாரே. அந்த அளவு வரதராஜன் ஒரு புறம் படுத்து இருந்தார். மீண்டும் அலெசாண்ட்ரோ வந்து தங்களது தலையில் இடியை போட்டுவிடக் கூடாதென்ற பயமே போது அவரை கட்டி போட்டது. யாஷ் பிரஜிதன் குடும்பத்தினர் அனைவருக்குமே பாஸ்போர்ட் விசாவை நீட்ட மகேந்திரன், என்னப்பா இது என்றார். எல்லாரும் இத்தாலிக்கு போறோம் கிராண்ட்பா என்றதும், நானுமா என அதிர்ந்தார். ஆமா, நீங்களும் தான். இங்க உங்களை மட்டும் தனியா விடுறது சேஃப் இல்ல. நான் அர்ஜென்ட்டா இத்தாலிக்கு போயே ஆகணும். உங்களை எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போக தான் வெயிட்டிங் என்றதும் அவரும் மறுக்கவில்லை. நிவேதன் இப்போதெல்லாம் சற்று நிறுத்தி நிதர்சனாவை உற்று பார்ப்பதும் பின் சிந்திப்பதுமாக இருந்தான். மெல்ல மெல்ல போதை மருந்து அவனது இரத்தத்திலிருந்து பிரிவதும் அவன் மெல்ல தேறுவதும் கண்கூடாய் தெரிய முழுதாய் அவன் சுயநினைவுக்கு வரும் நாளுக்காக காத்திருந்தான் யாஷ். அன்று நிவேதன் உறக்கத்திலிருந்து விழிக்கும் நேரம். ரித்திகாவும் கண்மணியும் அவன் அருகில் அமர்ந்திருந்தனர். சற்று தள்ளி நிதர்சனா அமர்ந்திருந்தாள். கண்மணி, உன் ஆலுசினேஷன் ஆளு கண்ணு முழிக்க போறாருப்பா. ரித்தி கூறியதும், சும்மா இருங்க ரித்திகா, அம்மா அப்பா கேட்டா அவ்வளவுதான் என மிரண்டாள். நானும் கனவுல லவ் பண்ணி பார்த்திருக்கேன், பார்க்காம லவ் பண்ணி பார்த்திருக்கேன். பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆலுசினேஷன்ல லவ் பண்ற ஒரே ஆளு இவன்தான். இவனை இந்த ஒரு விஷயத்துல என் பிரதர்னு ஒத்துக்குவேன் என்றவளைக் கண்டு நகைத்தாள் கண்மணி. நீங்க ரொம்ப ஸ்வீட் ரித்தி. நீங்களும் கிட்டத்தட்ட நிதா அண்ணி மாதிரி தான் இருக்கீங்க. அது சரி, நீங்க கல்கத்தால தானே இருந்தீங்க. வேலையும் இத்தாலி தான். அப்புறம் எப்படி தமிழ் நல்லா பேசுறீங்க அண்ணா மாதிரி என கேட்டதும் நிதர்சனா காதில் வாங்காதது போல துப்பட்டாவில் கவனத்தை பதித்தாள். நிதர்சனாவின் பேச்சை கத்தரித்த ரித்திகா, நான் காலேஜ் படிச்சது எல்லாமே சென்னை தான். ஆகில் கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். செம்மை பரவ கூறிட, புரிஞ்சிருச்சு, ஒரே லவ்ஸ் தான் என்றாள் கிண்டலாக. ம். பட் அப்பாவுக்கு தெரிஞ்சா நான் செத்தேன். அவருக்கு அப்ப இருந்தே நான் யாஷ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசை. எனக்கும் கூட யாஷ் தான் டியரஸ்ட் என்று விட்டு ஓரக்கண்ணில் நிதர்சனாவை பார்க்க, அதான் தெரியுமே, அப்புறம் எதுக்கு வார்த்தைக்கு வார்த்தை பேப்ஸ் டியர்னு உருட்டுதுங்க என்று பல்லை கடித்தாள். அவளை கடுப்பாக்குவதில் ஒரு பரம திருப்தி எழ ரித்திகாவை தொடர்ந்தாள். எனக்கும் யாஷ மேரேஜ் பண்றதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. இடையில இந்த ஆகில் வந்து தொலைச்சிட்டான். அதனாலதான் மனச மாத்திக்க வேண்டியதா போச்சு என வேண்டா வெறுப்பாக கூறுவது போல பேசியவளை நிமிர்ந்து முறைத்தாள் நிதர்சனா. கண்மணி சிரித்தபடி, இதெல்லாம் டூ மச் ரித்தி. ஆகில் அண்ணாவும் நல்ல டைப்பா தான் இருக்காங்க என சான்றிதழ் வழங்க, ஆமா ஆமா, ஆனா என் அப்பா பேரை சொன்னா வாய் தான் டைப் அடிக்கும் அவனுக்கு. சரியான பயந்தாங்கோலி. அவனை யாஷுக்கு பிஏவா சேர்க்கறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் என்றதில் கண்மணி ஆர்வமானாள். அவரை ஏன் பிஏவா அனுப்புனீங்க என கேட்கும் போதே, பாஸ் என்றபடி யாஷை தேடிக்கொண்டு வந்து சேர்ந்தான் ஆகில்யன். அடடே, அவரே வந்துட்டாரே. நிதர்சனா ஆகில்யனை வலுக்கட்டாயமாக தன் அருகில் அமர வைத்து, உங்க கதை தான் ஓடிட்டு இருக்கு மாம்ஸ். நீங்க ஏன் அந்த அரக்கன் கிட்ட போய்
வேலைக்கு சேர்ந்தீங்க? என பாவமாக கேட்டதும் ஆகில்யன் அரண்டு விட்டான். மேம். அட நீ வேற ஏன்யா ஆடு மாரி மேன்னு கத்திட்டு இருக்க? இந்த சுதந்திர போராட்ட தியாகி கண்ணு முழிக்கிறதுக்குள்ள கதைய சொல்லு என்று கன்னத்தில் கை வைத்துக் கொண்டாள். ரித்திகா நிதர்ஷனாவை தீயாய் முறைத்து வைத்தாள். மாம்ஸ் என அழைத்தது அவளுள் பொறாமை தீயை ஏற்றி இருந்தது. கொய்யால ஏன் செல்லத்த பேப்ஸ்னு கூப்பிடுவே நீ என கருவி கொண்ட நிதர்ஷனா உதட்டை சுளித்தாள். கண்மணியின் வற்புறுத்தலின் பேரில் நிதர்ஷனாவை முறைத்தபடி ரித்திகா பழைய நினைவிற்கு சென்றாள். கல்லூரி படித்துக் கொண்டிருந்த நேரம் அது. ஆகில்யன் அவளுக்கு 2 வயது பெரியவன். கல்லூரி முடித்த கையோடு பெரிய பெரிய ஐடி நிறுவனங்களில் வேலை கிடைக்கும் என ஆசை கொண்டவனுக்கு அது நிராசையாகி போனது. சாதாரண நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்தவன் ஆகில்யன். திறமை இருந்தும் வேலை கிடைக்காது அல்லாடினான். ரித்திகாவோ சீக்கிரமே நல்ல வேலைக்கு சேர்ந்து பெரிய பணக்கார ஆகிடு ஆகி என நச்சரிக்க, அடி பாவி, இப்ப இருக்கிற விலைவாசிக்கு நட்சத்திர ஜன்னலில் பாட்ட 10,000 தடவை போட்டாலும் சம்பளம் கூடாதுடி. இதுக்கு மேல நான் உடனே பணக்காரன் ஆகணும்னா கொள்ளதான் அடிக்கணும் என்றான் சோகமாக. இத பாரு ஆகி, பி பிராக்டிகல். என் அப்பா ரொம்ப டேஞ்சரான ஆளு. அவர்கிட்ட அவருக்கு ஏத்த மாதிரி இருக்கிற வரதான் நாம தப்பிப்போம். கொஞ்சம் பிசிறு தட்டுச்சு பொண்ணு பண்ணுன்னுலாம் பார்க்க மாட்டாரு. முடிச்சு விட்டுருவாரு. என்னை யாஷுக்காக நேர்ந்து விட்டுருக்காருடா. அவன் வேற ஏதோ ரிசர்ச்ல இறங்கி இருக்கான். அதுல நானும் ஜாயின் பண்ண போறேன்னு என் அப்பாட்ட உருட்டி வச்சிருக்கேன். சோ காலேஜ் முடிஞ்சதும் நான் இத்தாலிக்கு போயிடுவேன். இந்தியால இருந்தா கண்டிப்பா நம்ம லவ் மேட்டர் அவருக்கு தெரிஞ்சிடும். அது தெரியறத பத்தி ப்ராப்ளம் இல்ல. யாஷ் அளவுக்கு இல்லைனாலும் ஸ்டேட்டஸ் வச்சாவது நான் உனக்காக ஆர்கியூ பண்ணலாம். அதுக்காகவாவது அவர் உன்னை சும்மா விட்டு வச்சிருப்பாரு. இல்லனா கொன்னுடுவாருடா. நீ எனக்கு உயிரோட வேணும் பேபி என ஆகில் என்னை மிரள வைத்தாள். என்னடி இப்படி கோத்து விடுற? பேசாம நீ அந்த யாஷையே கல்யாணம் பண்ணிக்கோயேன். சற்றே முகம் மாறிய ரித்திகா, சரி விடு. இது நடக்காதுன்னு எனக்கு புரியுது. நானும் உன்னும் ஸ்டேட்டஸ் பார்த்து லவ் பண்ணல. உன்கிட்ட உண்மையான அன்ப ஃபீல் பண்ணேன். அது கடைசி வரை வேணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். பட் அதுக்காக உன்னை ப்ரெஷர் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. இத நான் முன்னாடியே யோசிச்சு இருக்கணும். நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம் என்றாள். சொல்லும் போதே கண் கலங்கி விட்டது. கழட்டி விடுறியா? ஆகில் என் கோபத்துடன் கேட்டதும் சிவந்த கண்களால் அவனை உறுத்து விழித்தாள். அதிலேயே அவளது வலி புரிந்திட அவளை இறுக்கி அணைத்துக் கொண்ட ஆகில்யன், நீ எனக்கு வேணும் ரித்தி. அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லு. நான் செய்றேன். கொள்ளைய தவிர மத்த எல்லாமே செய்றேன். சொல்லு, இப்ப சட்டுன்னு பணக்காரனாக நான் என்ன செய்யணும் என்று சரணடைந்தான். எதுவாகினும் அவளை விடக்கூடாது என்ற உறுதி அவனிடம். பின் அவனே, நான் வேணும்னா உன் அப்பா கிட்டயே வேலைக்கு சேர்ந்துட்டு வா. எப்படியும் எனக்கு சம்பளம் நிறைய கொடுப்பாருல்ல. சில நொடிகள் சிந்தித்த ரித்திகா, இல்ல வேணாம், நீ யாஷ் கிட்ட வேலைக்கு சேரு என்றாள். என்னது, விளையாடுறியா? இத்தாலில வேலை கிடைக்கிறது ஈஸியா என்ன? அதுவும் இல்லாம யாஷ் நம்ம லவ்வ கண்டுபிடிச்சு உன் அப்பாட்ட சொல்லிட்டா, இல்ல அவனே என்ன போட்டு தள்ளிட்டா என மிரண்டான். இல்லடா, யாஷ் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். நம்மள மாதிரி ஜோவியல் தான் அவனும். ஆனா அத அவன் வெளியில காட்டிக்க மாட்டான். ஒர்க்காலிக். என்கிட்ட மட்டும்தான் அவன் 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசுறதே. அது சரி. ஆனா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லையே. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. யாஷுக்கு நீ ஹார்ட் ஒர்க் பண்றதும், அவனுக்கு உண்மையா இருக்கிறதும் தான் முக்கியம். ரொம்ப சின்ன வயசுலயே கம்பெனிக்கு சிஇஓவா பொறுப்பெடுத்துக்கிட்டான். உன்னை விட 2 வயசு கூட இருப்பான். அவ்வளவுதான். ஆனா அவன்கிட்ட 2 மாசத்துக்கு மேல எந்த பிஏவும் ஒர்க் பண்ணதில்ல. அந்த அளவு பிழிஞ்சு எடுப்பான். இப்ப அவன் இந்தியன்ஸ் தான் தேடிட்டு இருக்கான். இதான் கரெக்ட் சான்ஸ். அவன் இன்டர்வியூ எப்படி இருக்கும்னு நான் ஃபுல்லா உன்னை கைட் பண்றேன். அவனுக்கு மட்டும் உன்னை பிடிச்சு போச்சுன்னா, அப்புறம் நீ அங்கேயே செட்டில் ஆகிடலாம். ம். ரைட் தான். பட் எனக்கு உன் அப்பாட்ட வேல பார்த்தா, அவர் மனசுல இடம் பிடிக்கலாம்ல. டேஷ பிடிப்ப. ரித்திகா கெட்ட வார்த்தையில் திட்டியதும், என்னடி என்றான் பரிதாபமாய். பின்ன என்னடா, என் அப்பாட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன மிஞ்சி போனா 50,000 தருவாரா? யாஷோட வீட்டு மெய்டுக்கு கூட மாசம் 5 லட்சம் சம்பளம்டா. வித் ஃபுட் அண்ட் அகாமடேஷன். என்னது என நெஞ்சை பிடித்த ஆகில்யன், அப்ப நான் குக்கிங் கத்துக்கிட்டு யாஷ் வீட்டுக்கு வேலைக்காரனா சேர்ந்துடுவா என்றவனை மூச்சிறைக்க பார்த்தாள். ஓகே ஓகே, கூல் டவுன். அவளை சமாதானம் செய்ததும், பைத்தியமே, அவன்கிட்ட பிஏவா ஒர்க் பண்றவங்களுக்கு மாசம் 12 லட்சம் சம்பளம் கொடுத்தான். 1 வருஷம் நீ அவன்கிட்ட வேலை பார்த்தா சென்னையில அப்பார்ட்மெண்ட் வாங்கிடலாம். அவன்கிட்ட சம்பளம் வாங்கி சேர்த்து வச்சு நீ பணக்காரன் ஆகிடு. என் அப்பாவும் ஓகே சொல்ல வழி இருக்கும்ல. லாஸ்ட் ஆப்ஷனா யாஷ எனக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிறேன். அவன் என் சைடு தான் எப்பவும்.
என்றாள் தீர்மானமாய். சொன்னது போன்றே யாஷ் பிரஜினிடம் வேலைக்கு சேர்ந்து விட்டான். அவனுக்கு வலது கையாகவே மாறிவிட்டான். செம்ம பிளானு! கண்மணி சிலாகிக்க ஆகில்யன் பொங்கினான். அட நீ வேற ஏம்மா! இவ ஈஸியா சொல்லிட்டா. சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு பாஸ் கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுக்கு பதிலா ஏதாவது கொள்ள கூட்டத்துல சேர்ந்திருக்கலாம். ரெண்டும் ஒண்ணுதான். பிஏ வேலைன்னா ஏதோ ஏசி ரூம்ல ஹாயா செய்யறதுன்னு நினைச்சேன். ஆனா எவனையாவது கடத்தறதும், இவர அட்டாக் பண்ண வந்தவன் கைய உடைக்கிறதும், கால உடைக்கிறதும் கூலிப்படையில சேர்ந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகி, இப்ப அதுவே பழகி போச்சு. அவனது கூற்றில் 3 பெண்களுமே சிரித்து விட்டனர். நிதர்ஷனா, எப்படினாலும் நீங்க அவர்கிட்ட வேல பாத்து காசு சேர்த்திருப்பீங்க தானே? அப்போ அந்த ஆளு ஒத்துக்கலையா? என கேட்க, ம்ஹ்ம். இங்க காசு மட்டும் தேவையில்லம்மா, பதவியும் தேவைதான். என்ன இருந்தாலும் அவர் கம்பெனில ஒர்க் பண்ற எம்ப்ளாயி தான் நான். சில நேரம் பாஸுக்கு தெரியாம அவர நோட்டம் விட்டு அவர்கிட்ட சொல்லுவாரு. பட் எனக்கு சொல்ல மனசு வராது. ரித்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அடிக்கடி சொல்லுவா. அதுவும் ஒரு ரீசன் தான். பாஸும் தேவையில்லாம வரதராஜன் சார் எனக்கு வேல குடுத்தா, அத செய்ய வைக்க மாட்டாரு. நீ எனக்கு ஒர்க் பண்றனா, அது எத்திக்ஸ். அவருக்கும் சேர்த்து ஒர்க் பண்ணா, நீ இங்க ஸ்லோ ஆகிடுவேன்னு சொல்லுவாரு. சுயமரியாதைய குடுக்குறவருக்கு துரோகம் பண்ண தோணாது. அதனாலேயே வரதராஜன் சாருக்கும் எனக்கும் முட்டிக்கும். அதுல காதல் காத்தோட போச்சு என்றான். சுயமரியாதைய மீட்டு குடுக்கறதுல அவன் பிஹெச்டி பண்ணிருக்கான் தான். தனக்குள் சிரித்துக் கொண்ட நிதர்ஷனா, தன்னுள் ஆழ பதிந்த கனவின் நினைவுகளை மீண்டும் ஒரு முறை வருடிக் கொண்டாள். ஏனோ அது எல்லாம் மனதை தீண்டாமல் எட்டி நின்று வேடிக்கை காட்டி அவளை அதிகம் காயப்படுத்தியது. முணுக்கென குளம் கட்டிய கண்களை சிமிட்டிட கண்மணி கேட்டாள். சூப்பர் லவ்வுங்க. அப்புறம் உங்க லவ் மேட்டர் தெரிஞ்சு கல்யாணத்தை நிறுத்தினாரோ அண்ணா? என கேட்டாள். அந்த கேடிக்கு இவனை நான் பிஏவா வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போதே தெரியுமா லவ் பண்றேன்னு என்ற ரித்திகாவின் கூற்றில் புரியாது. அப்புறம் எப்படி ரித்தி மேரேஜ்? ம். அத ஏன் கேக்குற கண்மணி? என் அப்பா நான் யாஷ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால்ல நின்னுட்டாரு. என்ன கல்யாணம் பண்ணுனாதான் அவனுக்கும் சேர்மன் போஸ்ட் கிடைக்கும். அந்த போஸ்ட் கிடைச்சாதான் அவன் கண்டுபிடிச்சதுக்கு முழு மதிப்பும் அவனுக்கு கிடைக்கும். இல்லனா சும்மா பேருக்கு அவன் பேரை ஓரமா போட்டுட்டு என் அப்பா ஆட்டைய போட்டுடுவாரு. அதுக்காக அவன் உழைச்சத பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேனே. அதுவும் இல்லாம அவன தவிர இன்னொருத்தன லவ் பண்றேன்னு என் அப்பா முன்னாடி நிறுத்துனா, கண்டிப்பா உயிரோட விட மாட்டாரு. எனக்கு வேற வழி தெரியல. அவன மேரேஜ் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அவனும் அதே பிளான்ல தான் இருந்திருக்கான். கடைசியா காதல் அவன் கண்ண மறைச்சிருச்சு. என்றதில் ஆகில்யனின் முகம் சுருங்கி போனது. என்ன ஆனாலும் அவள் யாஷை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டது மனதை காயம் செய்தது உண்மையே. அதனை புரிந்து கொண்ட நிதர்ஷனா, உடம்புல உயிர் முக்கியம்தான். உங்க ஆளு உங்க மூச்ச நிறுத்திட்டு, உயிரோட இருன்னு சொல்ல வந்திருக்காங்க மாம்ஸ். சில விஷயத்துல பிராக்டிகலா யோசிக்க வேண்டியதான். அதுக்காக கல்யாண விஷயத்துல ஓவர் பிராக்டிகல் தேவையில்ல. என்றதும் ரித்திகாவிற்கு கோபம் வந்தது. இதோ பார் ஆகி, அத ஒய்ஃப் மாரி நடிக்க வந்தவங்க சொல்ல தேவையில்ல. அதில் நிதர்ஷனா வெடுக்கென எழுந்து விட, என்ன கார்னர் பண்ணதுனால போக போக்கிடம் இல்லாம தான் நான் ஒத்துக்கிட்டேன். இங்க அப்படி இல்லையே. யாஷ் கிட்ட சொல்லியிருந்தா பெட்டர் பிளான் சொல்லிருப்பாரு. அந்த வீணா போனவனுக்கு பயந்து கல்யாணம் பண்ணிக்கிறது ஓகே. அப்புறம் டைவர்ஸ் பண்றதெல்லாம் என்ன நியாயம்? ஒருவேளை யாஷ் உன்னை உண்மையா கல்யாணம் பண்ணியிருந்தா, உன் சுயநலத்துக்காக 2 பேரையும் ஹர்ட் பண்றது சரியில்ல. ரித்திகாவிற்கு சட்டென கண்ணில் நீர் தேங்கிவிட்டது. ஆகினும் கோபம் விட்ட பாடில்லை. நான் செய்யறது எது சரி தப்புன்னு நீ சொல்ல வேண்டியதில்ல. யூ டோன்ட் ஹாவ் எனி ரைட்ஸ் ஆன் மீ. இதோ பாரு, உன்னாண்ட பேசுறது உனக்காக இல்ல. என் யாஷ்காகவும், என் மாம்ஸ்காகவும் தான். முதல்ல அவன் எனக்கு ஃப்ரெண்டு. இவன் எனக்கு லவ்வர். அப்புறம் தான் உனக்கு ப்ளா ப்ளா எல்லாம். இருவரும் மாறி மாறி சத்தம் போட்டதில், ஸ்டாப் இட்! என்று வாயில் புறமிருந்து யாஷ் சத்தமிட்டான். வாட் நான்சென்ஸ்! ஹாஸ்பிட்டல்ல இப்படிதான் இன்டீசென்ட்டா கத்திட்டு இருப்பீங்களா? அடிக்குரலில் இருவரையும் கடிய, இரு பெண்களும் அவனை கண்டதும் விழிகளை தாழ்த்தினர். அவதான் ஓவரா பேசுறா யாஷ். ரித்திகா கூறியதும், அவன் மட்டும் நடிக்க வந்தவங்கலாம் பேச தேவையில்லன்னு சொல்றா என்ற நிதர்ஷனாவிற்கு இன்னும் இந்த உறவு சிக்கல் தீரவில்லைதானே. அதில் குரலும் கம்மியது. என்ன ரித்தி இது? யாஷ் கண்டித்ததும், யாஷ், நான் என்ன நிலைமையில உன்னை மேரேஜ் பண்ணிக்க போனேன்னு உனக்கே தெரியும். யாரையும் கழட்டி விட்டுட்டு போகணும்னு என் எண்ணம் இல்ல. உன்னை ஏமாத்தணும்ன்ற எண்ணமும் எனக்கு இல்ல. அவளுக்கும் அழுகை வரும் போல இருந்தது. 2 பேருக்கும் பைத்தியமா? என்றபடி உள்ளே நுழைந்தவன் ஆகில்யனை முறைத்தான். அவனோ பதறி, ஐயோ பாஸ், இந்த கண்மணியும் இவளும் தான் என்ன உட்கார வச்சு லவ் கதை கேட்டாங்க. கதைய சொல்லி முடிச்சதும் சண்டை போடுறாங்க என்றதும் கண்மணி
ஐயோ அண்ணா, ஏதோ லவ் கதை கேட்டு டைம் பாஸ் பண்ணலாம்னு பார்த்தேன். சண்டை வரும்னு தெரிஞ்சிருந்தா கேட்டிருக்கவே மாட்டேன் என அவளும் மிரண்டாள். இப்போ உங்க காவியத்த கேக்குறது ரொம்ப முக்கியமா? நான் சொன்னது என்ன ஆச்சு? ஆகில் உருமினான் யாஷ். ப்ராசஸ் எல்லாம் ஓவர் பாஸ். நாளைக்கு நைட் இத்தாலிக்கு ஃப்ளைட்டு என்றான் வேகமாக. நிதர்ஷனாவோ, யோ மாம்ஸ், உனக்காக மூச்ச பிடிச்சு சண்டை போட்டா நீ என்ன மட்டும் கோத்து விடுற என முறைக்க, ம் வேற என்ன பண்ண சொல்ற நிதா? எங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் லவ் சொன்னதும் அவதான். என்ன நாடு கடத்துனதும் அவதான். நல்ல நிலைமையில இருக்க வச்சதும் அவதான். என்ன விட்டுட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னதும் அவதான். எப்படியும் என்கிட்ட திரும்பி வருவான்னு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. வேற எதுவும் நான் கேட்கல அவகிட்ட. அவளும் டைவர்ஸ் வாங்கிட்டு வருவேன்னு என்கிட்ட சொல்லல. அவ நினைச்சிருந்தா என்கிட்ட ஒண்ணும் இல்லாதப்பவே விட்டுட்டு போயிருக்கலாம். எல்லாம் இருந்தும் விட்டுட்டு போறான்னா, என் உயிர் மேல இருக்கிற பயம்தான்னு புரிஞ்சுது. ஆனா அந்த வலி, அது நிறையவே இருந்துச்சு. இப்பவும் இருக்கு. என்று உணர்ச்சி வசப்பட ரித்திகாவிற்கும் உள்ளூர் வலி கனன்றது. நிதர்ஷனாவிற்கும் அவன் நிலை புரிந்தது. யாஷ் பிரஜிதனோ இங்கு இப்படி ஒரு உரையாடலே நிகழாதது போல், உருகி முடிச்சிட்டா அடுத்த வேலையை போய் பாக்குறியா என்றிட, கல்லஞ்சக்காரன் ஒருத்தன் ஒப்பாரி வச்சும் கரையிறானா பாரு என நிதர்ஷனா முணுமுணுத்து விட்டு, அவன் லவ் பண்றான்னு தெரிஞ்சும் நீ கல்யாணம் பண்ண போயிருக்க. அவன் என்னன்னா டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு அலட்சியமா கல்யாணம் பண்ணிக்க போயிருக்கா. என்ன ஷோ காட்டுறீங்களா என்று எகிறிட, அவளது கையை பிடித்து பின்னால் வளைத்தவன், ஏய் ஆலம்பனா, எதுக்குடி பொங்கிட்டு இருக்க முடிஞ்சு போன விஷயத்துக்கு என்று அதட்டினான். அவனிடமிருந்து விடுபட முயன்றபடி, தெரியல, நீ தப்பு பண்றனா அது எனக்கு கஷ்டமா இருக்கு. கோபமா வருது. அவன் மேல லவ் இல்லாம கல்யாணம் பண்றேன்னு தெரியும். ஆனா அவ இன்னொருத்தன லவ் பண்றான்னு தெரிஞ்சும் எப்படி நீ உன் சுயநலத்துக்காக கல்யாணம் பண்ணிக்க போன யாஷ் என குற்றம் சாட்டும் பார்வையுடன் கேட்டவளின் விழி வீச்சில் மீண்டும் ஒரு முறை தன்னை இழந்தவனிடமிருந்து கையை உதறினாள். அந்நேரம் நிவேதன் கண் விழித்திட, இதோ உன் சிஷ்யன் கண்ணை முழிச்சிட்டான். ஆளுக்கு ஒரு தாலியோட அவன் கூட சேர்ந்து தண்டி யாத்திரை போங்க என்று எரிச்சலுடன் கூறிவிட்டு விறுவிறுவென அங்கிருந்து நகர்ந்தவளை தடுத்தது நிவேதனின் குரல். இதா தமையன் தனது பெயரை சொன்னதுமே தவிப்புடன் அவன் அருகில் அமர்ந்து விட்டவள், நிவே, என்ன என்ன தெரியுதடா என விழி கலங்கி கேவலுடன் கேட்க, ஏன் எனக்கு கண்ணு ஆபரேஷனா பண்ணிருக்கு? நல்லா தெரியறியே. அவளது கண்ணீர் தாளாமல் இயல்பாக பேச முயன்றவனை வலிக்காதவாறு கன்னத்தில் அடித்தாள். உனக்கு காணும்னு எவ்வளவு தவிச்சிடும் தெரியுமா எரும மாடு. நீ என்ன செய்வியோன்னு தான் எனக்கு பயமாவே இருந்துச்சு. நீ நல்லா இருக்கதானே என்று அவளது கையை பற்றி கொள்ள, ம் என தலையை உருட்டியவள், யாருடா உன்னை கடத்துனா? வரதராஜனா என்றாள். வரதராஜன் உனக்கு தெரியுமா? அவனிடம் சிறு வியப்பு. ம் அந்த ஆளு உன் அப்பான்னு முன்னாடியே தெரியும் தானே, ஏன் சொல்லல என்கிட்ட? தொழில நஷ்டமான நேரத்துல அவர் வந்து நீ என் பையன், என் கூட வான்னு சொன்னாரு நிதா. எனக்கும் நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு என்றதும் கண்ணீரை துடைத்தபடி, அப்புறம் என்ன, அவரோட போயிருக்க வேண்டியதானே என்றாள் மெல்லிய குரலில். அவளை நிதானமாய் ஏறிட்டவன், அவரு என்ன மட்டும்தான் பையன்னு சொன்னாரு. நீ அவரு பொண்ணு இல்லன்னு சொன்னாரு. அது எப்படி நிதா? நீ என் தங்கச்சியா இல்லாம போனா அவரு எப்படி என் அப்பாவாக முடியும்? அதனால நீங்க வேற யாரோன்னு நினைச்சு என்கிட்ட பேசுறீங்கன்னு திட்டி அனுப்பிட்டேன் என வெகுளியாய் கூறியவனை அதிர்ந்து பார்த்தாள். மறுநொடியே தமையனை வாரி அணைத்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். இருவருக்குள்ளும் இருக்கும் அன்பின் ஆழமும் பிணைப்பும் அனைவருக்கும் புரிந்ததுதான். ஆகினும் ரித்திகாவிற்கு சட்டென எதையோ இழந்த நிலை. தன்னிடம் ஆர்வமாய் அன்பு காட்டும் ஓர் உறவு இனி இல்லை என்ற நிலை. அதில் அங்கிருக்க தேவையின்றி வெளியேறிவிட்டால் சின்னதொரு வலியுடன். கண்மணிக்கும் அவளுடனே சென்றுவிட ஆசைதான். இனி நிவேதனுக்கு ஆலுசினேஷன் காதலியாக தான் இருக்க இயலாது என்ற எண்ணமே வாழ்வின் ஒட்டுமொத்த சுவாரஸ்யத்தையும் அஸ்தமனமாக்கி அவளை என்னவோ செய்தது. யாஷ் பிரஜிதன் அழுத்த நடையுடன் நிதர்ஷனாவின் முன் நின்று, எனஃப் நிது என்றிட, அவளோ நிவேதனிடமிருந்து விலகினாலும் அழுகையை நிறுத்தாமல் போனதில், ஸ்டாப் கிரையிங் ஐ செட் என்று குரலை உயர்த்தி கடுமையாய் உரைத்ததில் பட்டென அழுகையை நிறுத்திவிட்டாள். இருவரையும் திரு திருவென பார்த்த நிவேதன், இது யார் நிதா என கேட்க, இது இது என திணறியவளுக்கு விடுதிப்பென என்ன சொல்வதென்றே தெரியாமல் தவித்து மருகியதில் யாஷ் பிரஜிதனின் தாடை இறுகியது. அது விழி வழியே அவள் மீது நெருப்பை பரவ வைக்க,
என் அரக்கன் கலப்பட கண்ணுக்காரன் என்று அறிமுகம் செய்ததில் அவன் இரு கையையும் இடுப்பில் வைத்துக் கொண்டான். நிவேதன் குழம்பி, என்ன உளறுற எனக் கேட்டதும் யாஷ் பிரஜிதன் அவள் மீதிருந்த சலனமற்ற பார்வையை திருப்பாது, ஐ எம் யாஷ் பிரஜிதன், இவர் சிஸ்டர் நிதர்ஷனாவோட ஹஸ்பண்ட் என்று பற்களை நரநரவென கடித்து உரிமை ததும்ப கூற நிவேதன் விழித்தெரிக்க அதிர்ந்தான். அத்தியாயம் 48. நிவேதன் அதிர்வுடன், என்ன நிதா, இவர் பார்க்க வெள்ளைக்காரன் மாதிரி இருக்காரு, என்ன நடக்குதுங்க என புரியாத வினவ, லவ் மேரேஜ் மீண்டும் யாஷ் பிரஜிதனே கூறியதில், லவ்வா என விழித்தான். ஏன், உன் தங்கச்சி லவ் பண்ண மாட்டாளா? நெருப்பு பரவ கேட்டவனைக் கண்டு லேசாய் கிலி பிடிக்க, உண்மையாவா நிதா எனக் கேட்டான். நிதர்ஷனா யாஷை முறைத்துவிட்டு என தலையாட்டியதில் அவள் மீது அழுத்த பார்வையை படிய வைத்தபடி வெளியேறினான். ஆகில்யன் ரித்திகாவின் பின்னே சென்றிருக்க, கண்மணியும் அவர்களுக்கு இடையூறாக இருக்க விருப்பமின்றி மெல்ல நகர்ந்தாள். இந்த பொண்ணு யாரு? கண்மணி செல்லும் முன்னே கேட்டிருந்தான் நிவேதன். இவன் யாஷோட தங்கச்சி. உன்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததும் இவதான். அதுக்குள்ள நீ இவ கைய பஞ்சராக்கி ரணகலம் செஞ்சிருக்க. நிதர்ஷனா கூறியதும் நிவேதன் வருத்தப்பட்டான். ஐயோ, மன்னிச்சிடுங்க. நிவேதனின் பேச்சில், பரவாயில்லங்க என மெலிதாய் புன்னகைத்து விட்டு நகர்ந்தாள். ஒரே குழப்பமா இருக்கு, என்ன நடக்குதுங்க? நிவேதன் கேட்டதும் அவளும் நடந்ததையெல்லாம் விரிவாய் கூறினாள். சுதந்திர போராட்டம்னு எங்க உசுர வாங்கிட்டுடா என அழுத்தவளைக் கண்டு அசடு வழிந்தவன், எப்படினாலும் இப்ப நீ என் தங்கச்சி தானே, அது போதும் எனக்கு என்று நிம்மதி பெருமூச்சு விட்டான். இளநகை புரிந்தவள், அது சரி, நீ எப்படி எல்லார் பேரும் சரியா சொன்ன? உனக்குதான் இவங்க யாருன்னே தெரியலையே என கேட்டாள். எனக்கும் தெரியலையே. என்னை ஏதோ ஒரு இருட்டு ரூம்ல தான் அடைச்சு வச்சிருந்தாங்க. கொலை பண்ண போறாங்கன்னு தான் நினைச்சிருந்தேன். ஆனா எதுக்கோ என்ன உயிரோட வச்சிருந்தானுங்க. ட்ரக்ஸ் வேற என்னையவே மறக்க வைக்கும். பயந்து தப்பிச்சேன். அப்புறம் எங்க போனேன், என்ன ஆச்சு, ஒண்ணுமே புரியல நிதா என்றவன் அளவுக்கு அதிகமாக வேதனைப்பட்டிருப்பது புரிய அவளுக்கும் அதே வேதனை தொற்றிக் கொண்டது. ரொம்ப கஷ்டப்பட்டியா நீவே? நல்லாவே இருக்க மாட்டான் அந்த வரதராஜன் என்று கண்கலங்க சாபமிட்டாள். என்ன வரதராஜன் கடத்தலையே? நிவேதன் புருவம் சுருக்கி கூற அவளிடம் மெல்லிய அதிர்வு. பின்ன வேற யார் கடத்துனா? அது தெரியல. ஆனா வேற ஏதோ மொழியில தான் பேசிட்டே இருந்தானுங்க. வரதராஜன் குரல் தான் எனக்கு தெரியுமே. ஒரு தடவை கூட அவர் வரலையே என்றதில், எந்த நாயா இருந்தாலும் நாசமா தான் போகும் என்றாள் எரிச்சலாய். ஹலோ கதிரவன்! மருந்தகத்தில் நின்று கொண்டிருந்த கதிரவனை அப்போதுதான் வீட்டிற்கு சென்றுவிட்டு மருத்துவமனைக்கு திரும்பிய சிந்தாமணி அழைத்தாள். அவளை கண்டதும் புன்னகைத்தவன், என்ன காலேஜ் பேக்கெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க என வினவியதில், எனக்கும் கண்மணிக்கும் மெடிக்கல் லீவ் சொல்லிட்டு வந்திருக்கேன் என்றாள். ஓ, எனக்கெல்லாம் ஆபீஸ்ல வேலையே போயிடுச்சு. ஏன்? அவள் அதிர, இவ்ளோ நாள் லீவ் போட்டா நீ வீட்லயே இருந்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. நிவேதனுக்கு சரியாகி இருந்தா ஊருக்கு எஸ்கேப் ஆகியிருப்பேன். நிதாவுக்கும் இன்னும் முழுசா சரியாகாம இங்க இருந்து போக ஒரு மாதிரி இருக்கு. இத்தாலிக்கு போயிட்டு வந்துதான் வேற வேலை தேடணும். என் அம்மா வேற என் மேல செம காண்டுல இருக்கு என புலம்பினான். அச்சுச்சோ, அதெல்லாம் வேலை கிடைச்சிடும். அதுவரை ஜாலியா சைனீஸ் சீரீஸ் பார்க்கலாம் என சிரித்தவளைக் கண்டு தானும் சிரித்தான். வேற வழி எனும் போதே சுண்டிய முகத்துடன் கண்மணி அங்கு வந்தாள். கதிரண்ணா, உங்க ஃப்ரெண்டு கண்ணு முழிச்சிட்டாரு. அதை ஏமா சோகமா சொல்ற? என்ன, இன்னைக்கு எல்லாரும் கதர் சட்டை போடணும்னு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டானா என கிண்டலாக கேட்க, அதெல்லாம் இல்ல. அவருக்கு ஆலுசினேஷன் சரியாகிடுச்சு. நிதா அண்ணிக்கிட்ட பேசினாரு என சொன்னதும் தடதடவென உள்ளே ஓடினான். சிந்தாமணி கண்மணியை ஒரு மாதிரியாக பார்த்து, ஒரு வழியா அவரோட காதல் இம்சையிலிருந்து தப்பிச்சிட்ட என்றதும் கண்மணி சிரித்தாள். ஆனால் அது கண்களை எட்டவில்லை. சிந்தாமணி அதை குறித்து கொண்டாலும் மேற்கொண்டு துருவாமல், ஜஸ்ட் மிஸ், இன்னும் கொஞ்ச நாள் ஆலுசினேஷன்ல இருந்திருந்தா என் லவ் மேட்டரை டீட்டெயிலா கேட்டிருப்பேன் என்று அங்கலாய்த்தாள். அடியே, அதுவே ஏதோ கற்பனை, அத போய் பெருசு பண்ணிட்டு நீ மனசுல எதுவும் வச்சுக்காத. ஏற்கனவே இந்த லவ்வால நம்ம குடும்பத்துல எல்லாரும் ஒவ்வொரு வகையில கஷ்டப்பட்டுட்டாங்க. ஆமாதான், நான் மனசுல எதுவும் வச்சுக்கலையே சிந்தாமணி உடனே கூறினாலும், ஆனா கதிரவன் ஒன்னும் வரதராஜன் மாதிரி கிடையாது. நிவேதன் அண்ணாவும் உன் ஒரிஜினல் அப்பா மாதிரி இல்லதானே என்றாள். அவங்க நல்லவங்களாவே இருந்துட்டு போகட்டும். நம்ம படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கலாம் என கண்மணி தீர்க்கமாக கூறியதும்,
ஓஹோ! அப்புறம் எதுக்கும்மா? தினமும் நிவேதன் அண்ணன் முழிக்கிறப்ப எல்லாம் வேணும்னே வந்து தரிசனம் குடுத்தீங்க? இடுப்பில் கையூன்றி சிந்தாமணி வினவ, தெரியல, தோணுச்சு. இப்ப தள்ளி இருக்க தோணுது. எந்த எண்ணமும் வர வேணாமில்ல. கண்மணியின் குரல் லேசாக பிசிறடித்தது. மருத்துவமனை ரிசப்ஷனில் வந்து அமர்ந்து கொண்ட ரித்திகாவின் பின்னேயே ஆகில்யனும் வந்திருந்தான். "ரித்தி, எதுக்கு என் பின்னாடி வர? நான் தான் உன்ன ஹர்ட் பண்ணிட்டேன்ல." அவன் மீது பாய்ந்தாள். "ஹர்ட் பண்ணிட்டு தான். அதுக்காக பின்னாடி வரக்கூடாதா? நான் வருவேன். பிகாஸ் யூ ஆர் மை ஸ்வீட்ஹார்ட்." "மண்ணாங்கட்டி, கல்யாணம் பண்ணிக்கலாமா ரித்தி?" சட்டென கேட்டிருந்தான் ஆகில்யன். "என் அப்பா மேல பயம் போயிருச்சோ?" "பயம் இருக்கு. ஆனா ஒருவேள அவரால நான் செத்தா, உன் ஹஸ்பண்டா சாகுறேன். யாரோ ஒருத்தனா சாக விருப்பம் இல்ல எனக்கு." என்றான் அழுத்தமாக. சட்டென கலங்கி விட்டவள், "நீ சாகக்கூடாதுன்னு தானடா பிடிக்கலனாலும் பிடிச்ச மாரி என் அப்பா கிட்ட நடிச்சு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சேன். வாழறதா இருந்தா கல்யாணம் பண்ணு. சாகணும்னா போய் தனியா சாவு. நீ வேணும்டா. நீ வேணும்னு தான் இவ்வளவும். அவ சொல்ற மாரி நான் உன்னை ஏமாத்த நினைக்கல. யாஷையும் ஹர்ட் பண்ண நினைக்கல." கேவலுடன் கூறியவளின் இதழ்களை ஒரு விரலால் மூடினான். "இத நீ சொல்லணும்னு அவசியம் இல்லடி. எனக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் வலிச்சாலும் எனக்குள்ள வச்சுக்கிட்டேன்." "சாரிடா." ரித்திகா அவன் நெஞ்சில் சாய்ந்திட, "போடி லூசு. உன் சாரி எதுக்கு? எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லு." என்றான் அவளை இறுக்கி அணைத்தபடி. "எப்ப வேணாலும்." மெல்ல புன்னகைத்து கூறியதில் அவனிடமும் சின்ன புன்னகை. அந்நேரம் யாஷ் பிரஜிதன் அலைபேசியில் அழைத்ததில், "பாஸ் காலிங். போயிட்டு வந்துடுறேன்." என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டு விலகியவன் மீண்டும் அவள் அருகில் அமர்ந்தான். நிவேதனின் அறை நோக்கி வேகமாக சென்ற கதிரவன் நிவேதனை கண்டதும் உடைந்து போனான். "நிவே!" அழுகுரலில் தன் முன் நின்ற நண்பனைக் கண்டு அவனுக்கும் கலங்கியது. "கதிரு!" ஓடி சென்று நண்பனை அணைத்துக் கொண்ட கதிரவன் ஒரு மூச்சு அழுது தீர்த்தான். "மனுஷன கதற விட்டுட்டடா. கிடைப்பியா மாட்டியான்னு ஒவ்வொரு நாளும் கலங்கடிச்சுட்ட. போடா, எரும பிசாசு!" என்று செல்லமாக திட்டியவன் இன்னும் அழுகையை நிறுத்தவில்லை. "அதான் வந்துட்டேன்லடா, அப்புறம் என்ன? அழுவாத மச்சான்." "ஆமா, மச்சான் நொச்சான்னுலாம் இப்ப சொல்லு. இவ்ளோ நாளும் என்ன தேச துரோகின்னு ஒளறிட்டு இருந்த." போலியாய் கோபம் கொண்டான் கதிரவன். "இப்பதான் நிதா எல்லாம் சொன்னா. எனக்கே தெரியல. ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு. ரொம்ப படுத்திட்டனோ?" நிவேதன் அசடு வழிய கேட்க, "ரொம்படா. இதுல கண்மணி புள்ள பாவம். அந்த புள்ளைக்கு லவ் டார்ச்சர் குடுத்துட்ட நீ." என்றதில் ஐயோ என்றிருந்தது நிவேதனுக்கு. "சரி, ட்ரக் குடுத்தா இதுவரை பார்க்காதவங்க பேர் கூடவா தெரியும்? அதெப்படி ரித்திய தங்கச்சின்னு சொன்ன? கண்மணி, சிந்தாமணி பேரெல்லாம் சொன்ன? புரியலையே எனக்கு. இதுல நான் உன் குடும்பத்த அழிக்க வந்தனாமே?" என்று முறைத்தாள் நிதர்ஷனா. "ஆத்தாடி, சத்தியமா எனக்கே தெரியல நிதா." எனும் போதே மருத்துவருடன் உள்ளே நுழைந்தான் யாஷ் பிரஜிதன். நிவேதனை சோதித்துவிட்டு ரத்த மாதிரியையும் எடுக்க தாதியரிடம் பணித்தவர், "இன்னைக்கு மட்டும் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். மார்னிங் டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம்." என்றதும், "டிராவல் பண்ணலாம் தானே?" எனக் கேட்டு மருத்துவரின் அனுமதியையும் பெற்றுக்கொண்டான். "இவன் என்ன புள்ளையா பெத்திருக்கான்? டிராவல் பண்ணாம இருக்கிறதுக்கு?" நிதர்ஷனா சிலுப்பிக் கொள்ள, "நடுவானத்துல போராட்டம் பண்ண கிளம்பிடக் கூடாதுல்ல, உன் பிலவ்டு பிரதர்." எனக் கடுப்படித்தான் யாஷ். "நீ எப்படி நிதா லவ் பண்ணுன?" நிவேதன் கேட்டதும், "யாருக்கு தெரியும்?" என முணுமுணுத்தாள். அவளை கடத்தி கட்டாயப்படுத்தி மனைவியாய் நடிக்க வைத்ததையெல்லாம் அவள் தெளிவாய் கூறவில்லை. மேலோட்டமாக உறவு முறையை கூறியிருந்தாள். "என்னது?" நிவேதன் மீண்டும் கேட்டதில், "என் காதல் கதை ரொம்ப முக்கியமா உனக்கு? இவ்ளோ நாளா உன் நிஜ தங்கச்சி மேல பாசத்த பொழிஞ்சிட்டு இருந்த. இப்ப மறந்துட்டியா?" எனக் கேட்டாள். "நிஜ தங்கச்சியா? ரித்திகாவா?" நிவேதன் புருவம் சுருக்கி கேட்க, "அவள மட்டும் எப்படி தெரியும்?" என்றாள். "வரதராஜன் தான் எனக்கு ரித்திகான்னு ஒரு தங்கச்சி இருக்கிறதா சொன்னாரு என்ன பாக்கும்போது." "ஓ! சரி, எப்படியோ அவளும் உன் தங்கச்சி தானே. கூப்ட்டு பேசிடு." என நிதர்ஷனா எழுந்து கொள்ள, "எனக்கு எப்பவும் நீ மட்டும் தான் தங்கச்சி." என்றான் அழுத்தமாக. "இந்த உருட்டெல்லாம் வேணாம். இவ்ளோ நாள் உன் கூட தான் இருந்தா அவ. உன்னால அவ அப்பாவையும் பகச்சுக்கிட்டா. ஹாலுசினேஷன்ற பேர்ல அவ மேல பாசத்த பொழிஞ்சுட்டு, இப்ப மறந்துட்டேன்னு சொல்றது நியாயம் இல்ல. அவள கூப்ட்டு பேசு." என்றவள் கதிரவனை பார்க்க, அவன் ரித்திகாவை அழைக்க சென்றான். "நிதா, உனக்கு கஷ்டமா இல்லையா?" நிவேதன் கவலையாக கேட்க, "அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. உனக்கு எத்தன தங்கச்சி வந்தாலும் நான் தான் முதல்ல." என உரிமையாய் கூறிவிட்டு வெளியில் சென்றவளின் மீது கண்கள் அகலாது அவளை பின்தொடர்ந்தான் யாஷ் பிரஜிதன்.
மீண்டும் தன் அருகில் வந்தமர்ந்த ஆகிலியனிடம், "என்னடா?" என சிவந்த கன்னமதை அவனுக்கு காட்டாது கேட்டாள். "நீ ஓகே தான?" "எனக்கு என்ன? நான் ஓகே தான்." "நிவேதன் உன்கிட்ட பேசாதது உனக்கு கஷ்டமா இல்ல தான?" என வருத்தமாய் கேட்டான். "ஆமா, அவன் பெரிய அமெரிக்க அதிபரு. அவன் பேசலன்னு எனக்கு அப்படியே குத்துது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே" என்று இயல்பாக கூறியவளை, "நிஜமா இல்லையா?" என அமைதியாக பார்த்தான். "இல்லடா." இம்முறை சிரிக்க முயன்றவளின் கன்னம் பற்றியவன், "எனக்கு உன்ன தெரியும் ரித்தி" என்றான் மென்மையாக. இந்த மென்மை அவளை பலவீனமாக்கியதோ என்னவோ, கண்ணில் குளம் கட்டியது. "தெரியல ஆகி, இவ்ளோ நாளும் ஏதோ ஒரு அன்ப குடுத்துட்டு, இப்ப சட்டுன்னு அந்த அன்ப மறந்து போயிட்டான். அது ஒரு மாரி வலிக்குது." தன்னவளின் வேதனை அவனையும் தாக்க, அந்நேரம் கதிரவன் அங்கு வந்தான். "ரித்தி, உங்கள நிவே கூப்பிடுறான்." "என்னையவா? எதுக்கு?" புருவம் சுருக்கி அவள் கேட்க, "இது என்ன கேள்வி? உங்க அண்ணன் உங்கள பாக்க கூப்பிடுறான்." என்றதும் யோசனையுடன் அறைக்கு சென்றாள். அங்கு நிதர்ஷனா இல்லாது நிவேதன் மட்டும் அமர்ந்திருந்தான். நிவேதன் தயக்கமாய் ரித்திகாவை நிமிர்ந்து பார்த்து சின்னதொரு புன்னகை பூத்தான். பதிலுக்கு அவளும் புன்னகைத்து வைக்க, "எங்க உங்க தங்கச்சிய காணோம்?" புருவம் சுருக்கி கேட்டவளிடம், "நீ என் தங்கச்சி இல்லையா?" என்றான் மடக்கி. "உனக்கு தெரியுமா என்ன?" அவளிடம் சிறு வியப்பு. "ஒரு தங்கச்சி இருக்கான்னு தெரியும். ஆனா இடையில நடந்த குளறுபடியெல்லாம் நிதா சொன்னா." "என்ன சொன்னா?" "உனக்கு தங்கச்சின்னு ஒருத்தி வந்திருக்கா. அவள அடிச்சு துரத்தி விடுனா." கோபம் மேலெழும்ப கேட்டாள். "அவ அப்படி சொல்ல மாட்டா. ஒருவேளை இதெல்லாம் நடக்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா, கண்டிப்பா என்ன விட்டு விலகி இருப்பா. அவ என்ன விட்டு போகக்கூடாதுன்னு தான் வரதராஜன் என்ன அவர் கூட கூப்பிட்டத அவகிட்ட இருந்து மறைச்சேன்." அவனிடமும் சின்னதொரு ஆதங்கம். அவள் அமைதியாய் நின்றிட, "என்னால நீயும் காயப்படுறதுல எங்க 2 பேருக்கும் உடன்பாடு இல்ல ரித்திகா. அன்புக்காக எவ்வளவோ ஏங்கியிருக்கோம். அந்த அன்ப இன்னொருத்தர்கிட்ட இருந்து பறிக்கிறத எங்களால செய்ய முடியாது. நீ எனக்காக இங்க இருந்தன்னு சொன்னா, இப்போ உனக்காக நானும் இருக்கணும்னு சொல்ல தான் கூப்பிட்டேன். பேருக்கு தான் நான் உன் அண்ணன். உன் அளவு வசதியும் கிடையாது, படிப்பும் கிடையாது. என்ன அண்ணனா நினைக்கிறதுல உனக்கு ஆட்சேபணம் இல்லையா?" அவனது கூற்றில் அவளும் பேச்சற்று போனாள். "அன்பும் பாசமும் என் அப்பாவுக்கு வேணும்னா வசதி வச்சு வரலாம். எனக்கு அப்படி இல்ல. நீ குடும்பம்னு ஒண்ணு கிடைக்காம இருந்த. எனக்கு குடும்பம்னு ஒரு அமைப்பு இருந்தும் இல்லாத மாரி தான். உனக்கும் எனக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல. என் அப்பாவ யாஷ் கண்டிப்பா சும்மா விடமாட்டான். நிதாவ கொலை செய்ய ட்ரை பண்ணவர சும்மா விடுற அளவு அவன் நல்லவன் இல்ல. அவரோட முடிவு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் ஐ ஸ்டாண்ட் ஃபார் ஹிம். உன்ன அண்ணனா நினைச்சதுனால தான் இங்க இருந்தேன். பட் உனக்கும் அவளுக்கும் இடையில வந்து இருக்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் கிளம்பலாம்னு இருக்கேன் கல்கத்தாவுக்கு." என்றதும் நிவேதன் சங்கடமாய் பார்த்தான். அவளுக்கு சின்னதாய் ஒரு ஈகோ. அவர்களது முயற்சி புரிந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனம் முரண்டு பிடித்தது. அவளை ஒன்றும் அத்தனை எளிதா யாஷ் அனுப்பிவிட மாட்டானே. "என்ன உன் பிரதர தத்து குடுத்துட்ட?" யாஷ் கேலியாய் வினவியதில் நடையை நிறுத்திய நிதர்ஷனா, "யாரோட உரிமையையும் பறிக்கிற ஆசை எனக்கில்ல. கொஞ்ச நாளா இருந்தாலும் அன்போட ஆழமும் அது குடுக்கிற வலியும் அதிகம் யாஷ்" என்றாள் தொண்டை அடைக்க. "அது உனக்கும் உன் பிரதருக்கும் மட்டும்தான். நிவேதன் உன்ன மறந்தப்ப உனக்கு வலிச்ச மாரி எனக்கும் வலிக்கும்னு உனக்கு புரியாதுடி கடன்காரி. மத்தவங்க உரிமைய பறிக்க விரும்பாதவ, எனக்கான உரிமைய மட்டும் ஈஸியா பறிச்சுப்ப. பிகாஸ் நான் இன்னும் உன் மெமரியா தான் இருக்கேன்." ஆழ்ந்த குரலில் ஆழமான வலி உணர்ந்தவள் வேகமாக அவன் புறம் திரும்பிட, அவன் சினம் மீறிட, அவளுக்கு முகம் காட்டாது திரும்பி எதிர்ப்புறம் நடந்தான். அத்தனை பேரையும் அள்ளிக்கொண்டு இத்தாலிக்கு கிளம்பினான் யாஷ் பிரஜிதன். விமானம் ஏறும் வரையிலும் நிதர்ஷனாவின் முகத்தை கூட அவன் நிமிர்ந்து பார்க்கவில்லை. அவளுக்கு தேவையான தமையன்தான் கிடைத்து விட்டானே. முழுதாய் 10 மணி நேரத்திற்கு மேலான பயணம். "ஐயோ, இன்னும் எவ்வளோ நேரம் போகணும்? எனக்கு குடல பிரட்டுது." கதிரவன் புலம்பினான். நிதர்ஷனா தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தாள். நிவேதன் குடும்பத்தினரின் அறிமுகம் கிடைத்து தனது தங்கையை இத்தனை நாட்கள் பார்த்து கொண்டதற்கு நன்றியும் கூறியிருந்தான். யாஷ் பிரஜனுக்கும் நன்றி கூற அவன் இருவரையும் முறைத்தானே தவிர ஒரு வார்த்தை பேசவில்லை. "இவரு உண்மையாவே உன் ஹஸ்பண்ட் தானா? 2 பேரும் பேசிக்கிற மாரியே தெரியல." நிவேதன் துருவ ஆரம்பித்ததும் உறக்கம் வருகிறதென்று கண்ணை மூடி படுத்துக் கொண்டவள் உறங்கியும் விட்டாள். அவளுக்கு அருகில் அமர்ந்திருந்த யாஷ் பிரஜிதன் அவள் உடலை குறுக்கி அமர்ந்து உறங்குவதைக் கண்டதும் சீட்டை பின்னால் சாய்த்து அவளது தலையை தனது தோள் மீது வைத்துக் கொண்டான். போர்வையையும் போர்த்திவிட்டவன் அவளை தோளோடு அணைத்து சாய்த்து கொள்ள
அவளுக்கு மறுபக்கம் அமர்ந்திருந்த நிவேதன் இருவரையும் வெறித்து பார்த்தான். அவனது பார்வையை உணர்ந்த யாஷ் தனது பச்சை மஞ்சள் விழிகளால் கூர்மையுடன் என்னவென வினவ, வேகமாக தலையாட்டிய நிவேதன் முன்னால் அமர்ந்திருந்த கதிரவனை சுரண்டினான். பெரியவர்கள் உறங்கி இருக்க அவனும் சிந்தாமணியும் சைனீஸ் டிராமாவில் மூழ்கி இருந்தனர். கிளம்பும் முன்னரே பயபக்தியாக சிந்தாமணி டிராமாவை டவுன்லோட் செய்திருந்தாள். கதிரவன் திரும்பி பாராமல் விமானத்தில் இருக்கும் சின்ன ஸ்கிரீன் தொலைக்காட்சி பெட்டியை ஆர்வமாய் பார்த்திருக்க, டேய் என்று அவன் தலையில் அடித்தான். ஆ, என்னடா? கதிரவன் திரும்பி முறைக்க, இந்தாளு என்னடா பார்க்கவே பயப்பட வைக்கிறான், இவனாண்ட எப்படி இவ விழுந்தா என சந்தேகமாக கேட்டதில், அத உன் தங்கச்சி எந்திரிச்சதும் அவளாண்டவே கேட்டுக்க, இல்லனா உன் மச்சாங்கிட்ட டீட்டெயிலா கேளு என்று விட்டு திரும்பிக் கொண்டான். அப்படிங்கிற என்றபடி மீண்டும் அவன் யாஷை நோக்கி திரும்ப, இம்முறை அவன் நிமிர்ந்து பார்த்ததில் பயந்து அவனும் கண்ணை மூடி படுத்துக் கொண்டான். வெகு நேரமாய் யாஷின் தோள் மீது படுத்திருந்தாள் நிதர்சனா. ஒரு கட்டத்தில் யாஷும் உறங்கிவிட, பாவம் அவனுக்கு வலிக்கப் போகுது என பாவப்பட்ட நிவேதன் நிதர்சனாவின் தலையை மெல்ல எடுத்து விட்டான். நொடியில் கண்ணை திறந்துவிட்ட யாஷ், வாட் ஆர் யூ டூயிங் என உருமிட அவனுக்கு அடிவயிறு கலங்கிவிட்டது. இவனது சத்தத்தில் நிதர்சனா அடித்து பிடித்து எழுந்தாள். அத்தியாயம் 49. எதுக்கியா கத்துன? நிதர்சனா யாஷிடம் கேட்டதும் நிவேதன், நான் ஒண்ணுமே பண்ணல நிதா, ரொம்ப நேரமா ஒரே மாரிக்கா படுத்திருக்கியே, கழுத்து வலிக்கும், உன் புருஷனுக்கு கை வலிக்குமேன்னு உன்னை தள்ளி படுக்க வைக்க வந்தேன் என்றான். நல்லது தானையா பண்ண வந்தான்? நிதர்சனா கேட்டதில் அவளையும் முறைத்து வைத்த யாஷ் பிரஜிதன் மீண்டும் கண்ணை மூடி படுத்துக் கொண்டான். நிதா, இவன் எப்படி நீ லவ் பண்ணுன? கிசுகிசுப்பாக நிவேதன் தங்கையிடம் கேட்க, ரொம்ப முக்கியம், மூடிட்டு தூங்கு என கடிந்ததில், லவ் கதை கேட்டா ஏன் டென்ஷன் ஆகுறா என புலம்பியவன் பின்னால் திரும்பி பார்த்தான். அந்த விமானத்தில் அந்த குடும்பத்தை தவிர வேறு யாரும் இல்லை. அனைவருமே உறக்கத்தில் இருக்க, பக்கவாட்டு இருக்கையில் சின்ன இடைவெளியில் கண்மணி அமர்ந்திருந்தாள். அவளை திரும்பி பார்த்தான். அவள் வலுக்கட்டாயமாக முகத்தை வேறு பக்கம் திருப்பி இருந்தாள். தன்புறம் அவள் திரும்பினால் பேச்சு கொடுக்கலாம் என எண்ணி இருக்க, அவளோ ஒரு முறை கூட திரும்பாது போனதில் சின்னதாய் ஒரு வருத்தம் அவனுக்கு. கல்கத்தாவிற்கு கிளம்ப போவதாக கூறிய ரித்திகாவையும் தரதரவென தன்னுடனே இழுத்து வந்திருந்தான் ஆகில்யன். யாஷ் அனைவரையும் இத்தாலியில் உள்ள தனது 2 அடுக்க பங்களாவில் தங்க வைத்தான். ஆதிசக்திக்கு அதுவரையில் ஒரு தயக்கம் இருந்து கொண்டே இருந்தது. தானும் அலசும் இருந்த வீட்டிற்கு அழைத்து சென்று விடுவானோ என்று. வேறு வீட்டை பார்த்ததும் தான் அவரது முகம் சற்றே நிம்மதி அடைந்தது. அதனை கண்டு கொண்ட யாஷ் பிரஜிதன், இது என் வீடு, இங்க என்ன தவிர யாரும் வர பெர்மிஷன் இல்ல என்று கூறியதில் அவரிடம் ஒரு மென் புன்னகை. மகனின் புரிதலில் உள்ளம் உவகை கொண்டது. இமாம் பெரிய வீட்ல நீ மட்டுமா இருப்ப என கேட்டு வைத்தாள் நிதர்சனா. சின்ன சிரிப்புடன் அனைவரும் நகர்ந்து கொள்ள, ஆகில்யன் கீழேயும் மேலேயுமாக இருந்த அறைகளில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைகளை காண்பித்தான். அனைவரும் நகர்ந்ததும் பேண்ட் பாக்கெட்டினுள் கையை நுழைத்தபடி அவளிடம் திரும்பிய யாஷ், நான் மட்டும் இல்ல, என் கூட அப்பப்போ கேர்ள்ஸ் இருப்பாங்க ஃபன் பண்றதுக்கு என்றான் நக்கலாக. உதட்டை சுழித்தவள், எதுக்கு? உன் எலிசாவுக்கு குளிப்பாட்டி விட்டு பூ போட்டு வச்சு பூஜை பண்றதுக்கா என துடுக்காய் வினவ, நோப், எனக்கு குளிப்பாட்டி விட. அவன் கால்கள் அவளை நோக்கி நகர, அவளது கால்கள் தன்னிச்சையாய் பின்னோக்கி நகர்ந்தது. உன்னை குளிப்பாட்டி ட்ரெஸ் போட்டு விடதான் உன் ஆலம்பனா இருக்கே. அந்த ஆலம்பனா போர் அடிச்சிடுச்சே. அதே மாதிரி ஒரு நாள் நானும் போர் அடிச்சிடுவேன் உனக்கு. என்ன இருந்தாலும் நான் நாய் தானே முணுமுணுப்பாய் உரைத்தாள். ஆமா, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்காக நான் பண்ணின சமாதானத்தை எல்லாம் மறந்துடு. சமாதானம் பண்ணியா அரக்கா? விழிகளை விரித்து அவள் கேட்க, எஸ், ஏன் ஸ்டைல்ல என்றான் விஷமமாக. எப்படி? அவள் கேட்ட நொடியில், இதோ இப்படிதான் என்று அவளது இதழுடன் தன் இதழை இணைத்தவன் அவளை மூச்சடைக்க செய்திருந்தான். மறுப்புடன் அவனது நெஞ்சில் அடித்த கரத்தை இலகுவாக பிடித்து தனது முரட்டு கரத்தினுள் அடக்கிக் கொண்டவன் மெல்ல விலகி, ஒரே கிஸ்ல சமாதானம் ஆகிட்டதான், பட் ஐ கேவ் யூ ஒன் மோர் என மீண்டும் அவளை நோக்கி குனிந்தான். தன்னுடன் நிதர்சனா வரவில்லை என்பதை உணர்ந்த நிவேதன் அவளை அழைக்க மீண்டும் கீழிறங்கியவன், நிதா என அழைத்து கொண்டு வர,
வேகமாக யாஷை தள்ளிவிட முயன்றாள். அவனோ சின்ன புன்னகையுடன் முத்தத்தை சில நொடிகள் தொடர்ந்து விட்டே நகர்ந்தான். அவன் நகரவும் அங்கு நிவேதன் வரவும் சரியாக இருக்க, நிதர்ஷனா சிவந்து போன கன்னத்துடன் யாஷை படபடவென அடித்தாள். தேனிதழை சுவைத்த இதத்தில் சிக்கியிருந்த ஆடவன் அவளது அடிகளை மென்மையாய் தாங்கிக் கொள்ள நிவேதன் தான் விழித்தான். இவ என்ன இந்த முரட்டு பிசைய அடிக்கிறா? புருஷன் ஆகிட்டா அடங்கிதான் போகணும் போல என எண்ணிக்கொண்டே நிற்க, அந்நேரம் நிதர்ஷனா நின்றிருந்த பக்கவாட்டு சுவரில் இருந்த இன்டர்காம் ஒலித்தது. வீட்டிலிருந்தே சில மீட்டர்கள் தூரத்தில் இருந்த ராட்சத ஆட்டோமேட்டிக் கேட்டை தாண்டி ஒரு ஈ கூட நுழைய இயலாது. யாரேனும் தெரிந்தவர்களோ நண்பர்களோ வந்தாலும் கேட்டில் கொடுக்கப்பட்ட வீடியோ இன்டர்காம் மூலம் மட்டுமே ஆக்சஸ் செய்ய இயலும். அந்நபர்களை வீட்டினுள் ஒவ்வொரு அறையில் அமைக்கப்பட்டிருக்கும் இன்டர்காம் மூலம் கண்டறிந்து வீடியோ வழியாக பேசியே அனுப்பி வைக்க இயலும். அல்லது யாஷ் விருப்பப்பட்டால் மட்டுமே அவர்கள் உள்நுழைய இயலும். 2 வருடங்களுக்கு முன் அவனது சம்பாத்தியத்தில் வாங்கப்பட்ட இந்த பங்களாவில் இதுவரை ஆகில் எனும் ரித்திகாவும் தவிர யாரும் வந்ததில்லை, அலசாண்ட்ரோ உட்பட. இது என்ன போன செவுத்துல தொங்க விட்டுருக்கீங்க? நிவேதன் வியப்பாக கேட்க, யாஷ் அவனை திரும்பி பாராமலேயே இது இன்டர்காம் என ஆரம்பித்து இது செய்யக்கூடிய வேலையை கூறியதில் மலைத்து போனான். அப்ப கேட்டுல வாட்ச்மேன் எல்லாம் தேவை இல்லையா? வாயில் கை வைக்காத குறையாக கேட்க, நிதர்ஷனாவிற்கு அவனது செயற்கை நுண்ணறிவை கேட்டு கேட்டு பழகிவிட்டதால் அசட்டையாக இருந்தாள். அந்நேரம் நிவேதனின் காலிலிருந்து தூசியை துடைக்கும் பொருட்டு தரை துடைக்கும் இயந்திரம் நிவேதனின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அவன் துள்ளினான். ஐயோ நிதா, இங்க யாரோ பாம் போட போறாங்க, வா ஊருக்கே போயிடலாம் என தங்கையை அழைக்க, அவளோ வாயை பொத்தி சிரித்தாள். அடே, இது பாம் இல்லடா, ஆலம்பனா என்றிட, பைத்தியமாடி நீ, எப்ப வேணா வெடிக்கும் இது என பதறினான். ஆமா, திரிய பிச்சு விடு, நெருப்பு பத்தவை, பரதேசி, அது வீடு கூட்டுறதுடா. நிதர்ஷனா தலையில் அடித்தாள். வீடு பெருக்க விளக்குமாறுதானே வேணும். நிவேதன் விழிக்க, நிதர்ஷனாவோ தனது செயற்கை நுண்ணறிவு அறிவை எல்லாம் அவனுக்கும் செலுத்திக் கொண்டு அவளுக்கும் ஆலம்பனாவிற்கும் இருக்கும் நட்புறவை எடுத்துரைத்தாள். அலசாண்ட்ரோ ஏற்கனவே 3 முறை அழைத்திருக்க, 4வது முறையில்தான் கண்ணவளின் மீதிருந்த கண்ணை திருப்பி இன்டர்காமை ஆன் செய்தான். நொடிப்பொழுதில் வீடியோ ஸ்கிரீனில் அலஸ் தெரிந்தார். அந்த பிக்சர் இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த யாஷ்? ஆதிசக்தியை குறிப்பிட்டு அலஸ் எடுத்ததும் கடிய, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் பாப்பா என முதன்முறையாய் தாய்க்கு ஆதரவாய் கோபத்தை காட்டினான். அதில் அவரது கோபம் 2 மடங்கானது. ஐ வில் கில் யூ ஆல், ஓபன் த டோர் யாஷ் என மூச்சிரைக்க, சாரி டாட், இங்க உங்களை அலோ பண்ண முடியாது, ஆபீஸ்ல பார்க்கலாம், பார்த்தே ஆகணும் உங்கள என்றான் அழுத்தமாக. வரதா எங்க? ஏன் இவ்ளோ அவசரம் பாப்பா? கூல், எதையாவது பண்ணிட்டு நீங்களும் அவர் இருக்கிற இடத்துக்கு போயிடாதீங்க. காட் மை பாயிண்ட் என்று மிரட்டிவிட்டே அலைபேசியை வைத்தான். இருவரும் பேசும் மொழி புரியாது அண்ணனும் தங்கையும் திரு திருவென விழித்தனர். ஏய் நிதா, என் மச்சானுக்கு 2 மொழி தெரியுமா என நிவேதன் மெல்லமாய் கேட்க, உன் நொச்சானுக்கு பல மொழி தெரியுமா, ஆனா அவன் தமிழ் பேசினாலே எனக்கு பாதிதான் புரியும் என்று நக்கலாய் முணுமுணுத்ததில், ஆமா ஆமா, உனக்கே புரியலனா எனக்கு சுத்தம், தமிழையே இங்கிலீஷ் மாதிரி பேசுறாரே, நீ எப்படி ஊம பாச பேசி காதலிச்சியா என கேட்டான் சந்தேகமாக. நிதர்ஷனா அவனை முறைத்து வைக்க, இல்ல நிதா, சோற தவிர உனக்கு ஒன்னும் தெரியாது, எனக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியாம ஒரே கன்ஃபியூஸாகிது என இழித்தான். இந்த ஸ்லாங் பேசினா அவன் கட்டி வச்சு அடிப்பான், உன் திருவாய மூடு என்றவளுக்கு சட்டென ஏதோ பொறி தட்டியது. யாஷ் வேகமாய் அவனை அழைத்ததும் யாஷ் நிமிர்ந்தான். இது உன் அப்பாவா? இவரை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு என்றபடி மெல்ல சிந்தித்தாள். ஆடவனின் புருவ மத்தியில் முடிச்சுகள் உருவானது. இவரை எங்க பாத்திருக்க? தெரியல, ஆனா பார்த்த மாதிரிதான் இருக்கு என நெற்றியை பிடித்தாள். வெயிட் என்ற யாஷ் இன்டர்காம் ஸ்கிரீனில் ரெக்கார்ட் ஆகியிருந்த அலசின் வீடியோவை மீண்டும் ஒளிபரப்பி, நல்லா பார்த்து சொல்லு நிது என்றான். மீண்டும் மீண்டும் வீடியோவை ஓடவிட்டும் அவளுக்கு ஒன்றும் பிடிபடவில்லை. ஆனால் நிவேதனின் கண்களில் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது. இது அந்த குரலு, என்ன கடத்தின இடத்துல இந்த குரலை நான் கேட்டிருக்கேன். நிவேதனின் கூற்றில் யாஷ் தீவிரமடைந்தான். அகில்
சத்தமாய் அழைத்ததும் அந்நேரம் வரை ரித்திகாவிற்கு தனி அறையை காட்ட வந்தவன், "இங்கேயே நானும் ஸ்டே பண்ணிக்கிட்டா மேடம்?" என்று அவளுடன் சில்மிஷங்கள் செய்து கொண்டிருந்தான். மிகவும் அரிதாய் கிடைக்கும் இது போன்ற தருணங்களில் முத்தங்களில் மூழ்கிப் போய்விடுவார்கள். அதேபோல இப்போதும் ஆகில்யன் அவளை முத்தமிட வந்தவன் யாஷின் குரல் கேட்டு தெறித்து கீழே ஓடினான். தொட நடுங்கி ரித்திகா அவனை திட்டியபடி அவளும் கீழே வர, யாஷ் பிரஜிதன் ஆகில்யனை பார்வையால் சுட்டான். என் பப்பா இத்தாலியில இருந்ததானே சொன்ன? எப்ப அவர் இந்தியா வந்தாரு? அவனது சினத்தில் மிரண்டவன், பாஸ், நிதா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது வந்ததுதான். அதுக்கப்புறம் அவர் இந்தியா வரல. போன்லயும் யார்கிட்டயும் காண்டாக்ட் பண்ணல. என்னாச்சு பாஸ்? என கேட்டான். நோ, கண்டிப்பா அவர் தமிழ்நாட்டுல இருக்கிற லோக்கல் ரவுடிஸ் கூட டச்ல இருந்திருக்கணும். நிவேதனா அவர் ஏன் கடத்தணும்? என்றவனின் கேள்விக்கு அடுத்த கணமே விடை கண்டுபிடித்து விட்டான். கிரேட் மூவ். தந்தையை மெச்சியும் கொண்டான். என்ன ஆச்சு? நிதர்ஷனா குழப்பமாக வினவ, இவன பப்பாதான் கடத்திருக்காரு என்றான் யோசனையாக. நிவேதனும், ஆனா எனக்கு அவரை யாருன்னே தெரியாதே, என்ன ஏன் கடத்தணும் எனும்போதே மற்றவர்களும் அங்கு குழுமி விட்டனர். ஆதிசக்திக்கு நெஞ்சம் தீப்பற்றி எரிந்தது. அந்த ஆள செய்யக்கூடிய ஆள்தான் யாஷ். பட் எதுக்கு என புரியாது வினவ, சிம்பிள் லாஜிக். எலைட் கம்பெனிக்கு என்ன சேர்மன் ஆக்கணும்னு அப்பாவோட ஆசை. அந்த நேரத்துல தான் நிவேதன் உயிரோட இருக்கிறது வரதராஜனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவன் மூலமா டாட்க்கு தெரிஞ்சிருக்கும். நிவேதன் திரும்பி வந்தா இவ்ளோ வருஷமா பிசினஸ்ல ஆக்டிவா இருக்கிற வரதராஜனோட பையனுக்கு தான் சேர்மன் போஸ்ட் போகும்னு கெஸ் பண்ணி அவனை இல்லாம செய்யறதுக்கு பிளான் பண்ணிருக்கலாம் என துல்லியமாய் கணித்திருந்தான். இங்கோ அலசாண்ட்ரோ வெறித்தனமாய் அதிவேகத்துடன் காரை இயக்கினார். த கிரேட் எலைட் நிறுவனத்தின் உரிமையாளராக தானோ தனது மகனோ மட்டுமே இருக்க வேண்டும் என்பது அவரது பல வருட கனவு. சரியாக அந்த கனவு நிறைவேறும் நேரம் தனது மகன் என்று ஒருவனை கண்டுபிடித்திருப்பதாக வரதராஜன் கூற அலசிற்கு ஆத்திரம் சூழ்ந்தது. நிவேதனுக்கு புரிய வைத்து எப்படியும் திரும்பி அழைத்து வந்து விடுவதாக வரதராஜன் உறுதியாய் கூறியதில்தான் தனது திட்டத்தை அரங்கேற்றினார் அலசாண்ட்ரோ. கடத்தி கொலை செய்துவிட்டால் தன் மீது சந்தேகம் திரும்பும் என்பதாலேயே நிவேதனை கடத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கொலை செய்ய போதை மருந்தை செலுத்தினார். நிவேதன் மீண்டும் காணாமல் போனதில் நிம்மதி உற்றவருக்கு எரிச்சலை கூட்டியது ஆதிசக்தியிடமிருந்து வந்த அழைப்பு. யாஷிற்கு தேவையான ஆராய்ச்சிக்கு உதவ வேண்டுமென்றால் தன்னுடன் இருக்க வேண்டும் என அவர் கூறிய நிபந்தனையைக் கண்டு எவ்வித பயமும் இருக்கவில்லை அவருக்கு. ஏனெனில் தனது மகனை வெறும் சென்டிமெண்டால் கரைக்க இயலாது என்று அறிந்து வைத்திருந்தார். இதில் அவர் எதிர்பாராத ஒன்று அவன் ஒட்டுமொத்தமாக ஒரு பெண்ணிடம் அடிபணிந்து காதல் வலைக்குள் சிக்கிக் கொண்டது. சேர்மன் கனவு கைகூடும் முன்னே அதற்கு தடையாய் மகனே நின்றுவிட அனைவரையுமே கொன்று போட வேண்டுமென்ற வெறி எழுந்தது அவருக்கு. அது அவருக்கே பின்விளைவுகளை ஏற்படுத்தக் கூடுமென இப்போது வரை அவர் எதிர்பார்க்கவில்லை. தன்னவளின் இந்நிலைக்கு காரணமே அவர்தான் என யாஷ் அறிந்து கொண்டால், பின் தனது முடிவு அவன் கையில்தான் என்ற உண்மை உணர்ந்தாலும் அவரிடம் சிறு வெற்றி புன்னகை மிளிர்ந்தது. நீ என்னைக்கும் அவளை காப்பாத்தவே முடியாது மை டியர் சன். உதடு சிரித்தாலும் கண்களில் அனல் பறந்தது. சேர்மன் போஸ்டா? அப்படின்னா என்னான்னு கூட இவனுக்கு தெரியாதே. கதிரவன் முதல் ஆளாக வாயில் கை வைத்தான். நிவேதனும் அதனை ஒப்புக்கொண்டு, ம் சேர் வேணும்னு கேட்டிருந்தா நானே வாங்கி கொடுத்து வழி அனுப்பியிருப்பேனே. இதுக்காக என்ன காந்தி காலத்துக்கு கூட்டிட்டு போய் எதுக்கு இந்த வீண் செலவு என்றான் வெள்ளந்தியாய். அவனை கனிவாய் ஏறிட்ட யாஷ், என் பப்பாவோட செல்ஃபிஷால நீ இதுல பலியாகிட்ட நிவேதன். ஐ கான்ட் பிலீவ் திஸ். உன் சிஸ்டருக்காக உன்னை எங்கெங்கயோ தேடி என எரிச்சலுற்றான். தனது தந்தையை அதிகமாய் கவனித்திருக்க வேண்டுமென்ற ஏமாற்றம் அவனிடம். அட விடுங்க மச்சான், என மனுஷனா மதிச்சு தேடினதே பெருசு. அதில் நிதர்ஷனா அவனை முறைத்து வைத்தாள். நீ ஏன்டா திருச்சிக்கு போறன்னு லெட்டர் எழுதி வச்ச? அதனாலதான் எனக்கு உன்னை கடத்தி இருக்காங்கன்னு சந்தேகமே வரல என்று முதுகில் சுள்ளென அடித்தாள். அட லூசே, இடையில ரொம்ப கடன் ஆனதுல போயிடலாம்னு நினைச்சு எழுதி வச்சேன். ஆனா உன்னை எப்படி இப்படி அம்போன்னு விட்டுட்டு போவேன்? அதனால திருச்சில வேலை கிடைக்கவும் உன்னையும் கூட்டிட்டு போகலாம்னு இருந்தேன். அந்த லெட்டரை கிழிச்சு போடாம உள்ளார வச்சுட்டேன் போல. அத படிச்சுட்டு தான் நான் ஓடி போனதா நினைச்சிருக்க. அந்த காசியாண்ட உன்னை அடகு வச்சுட்டு நான் ஓடி போவனா நிதா? கண் கலங்கி விட்டது அவனுக்கு. அவளுக்கும் விழியில் நீர் தேங்கியது. ஒரு வாட்டி இந்த கதிரு குடுத்த ஐடியால நீ 1 மாசம் ஓடி போனதானே,
அப்படி நெனச்சுட்டேன். சாரி நிவே. அப்ப போனனா, அப்ப எந்த கடனும் இல்ல. 1 மாசத்துக்கு நீ வீட்ட சமாளிக்க காசும் வச்சுட்டு தானே போன. ஆற்றாமையாய் கேட்டதில் நிதர்ஷனா தன்னை நொந்தாள். லேசாய் நிவேதன் குரலை உயர்த்தியதில் அவனை தவறாய் எண்ணியதற்காக நிதர்ஷனாவின் கண்ணீர் மழை பெருகியதும் யாஷிற்கு கோபத்தை உண்டு செய்தது. நீ அழுதா எனக்கு பிடிக்கலன்னு பல தடவ சொல்லிட்டேன். ஸ்டாப் திஸ். யாஷ் கர்ஜித்ததில் பட்டென அழுகையை நிறுத்திவிட்டாள். அந்நேரம் யாரிடமோ அலைபேசியில் உரையாடிக் கொண்டிருந்த ஆகில்யன் அதிர்ந்து வேகமாக யாஷிடம் வந்தான். பாஸ், லேப்ல ஃபயர் ஆக்சிடென்ட் என்றதும் அவனும் ரித்திகாவும் அதிர்ந்தனர். ரித்திகா, வாட்? அவ்ளோ சேஃப்டி இருந்தா எப்படி? அங்கதானே ஸ்பேஸுக்கு அனுப்ப வேண்டிய ரோபோவும் இருக்கு என திகைக்க, ஐயோ என நிதர்ஷனா பதறினாள். ஆதிசக்தியோ, போனா போயிட்டு போகுது ரித்தி. அவனோட உழைப்பு தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஸ்பேஸ் ரோபோட்ட கண்டிப்பா அலசும் வரதாவும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த போறதில்ல என எச்சரிக்க, ரித்திகா பதில் பேசும் முன் நிதர்ஷனா பொங்கினாள். அதுக்காக இவ்ளோ வருஷம் அதுக்காக பாடுபட்டது தீக்கு இரையாக்கவா அத்த? அத எப்படியும் யாஷ் தானே வச்சிருக்க போறாரு. இவர் எதுக்காக அத தயாரிச்சாரோ அதுக்காக உபயோகிக்கட்டுமே என மாமியாரிடம் சண்டைக்கு வந்தாள். இதுல நிறைய உலக அரசியல் இருக்கு நிதா. அந்த கண்டுபிடிப்ப தன்னோடதா ஆக்க நினைக்கிற நாடுகள் இவனை கொன்னுட்டா என்ன செய்வ என முறைப்புடன் கேட்டதும் நிதர்ஷனாவின் இதயத்தில் சுளீரென ஒரு வலி. நிவேதன் தான் நடப்பது எதுவும் புரியாமல் ஆதிசக்தியின் கூற்றில் அதிர்ந்து, ஐயோ மச்சான், நமக்கு இன்னாத்துக்கு உலக நாடோட பஞ்சாயத்து, நாம உண்டு நம்ம வீடு உண்டுன்னு இருந்துடலாம் என பதறினான். நிதர்ஷனாவிற்கும் இதே எண்ணம்தான். ஆனால் யாஷுடைய உலகம் வேறு அல்லவா? தனக்காக சிலிர்த்தெழுந்தவள் சட்டென அமைதியானதில் அவளை பார்வையால் ஊடுருவிய யாஷ் இருவரின் கேள்விக்கும் பதிலளிக்காமல், இங்க யாரு வந்தாலும் உள்ள அலோ பண்ணாதீங்க, நான் வந்துடுறேன் என்று ஆகில்யனுக்கு கண்ணை காட்டிட அவனும் யாஷின் பின்னே சென்றான். வாசலுக்கு செல்லும் போதே யாஷை தடுத்த நிதர்ஷனா, ஃபயர் ஆக்சிடென்ட் உங்க அப்பா பண்ணிருப்பாரா என நடுக்கத்துடன் கேட்க, இருக்கலாம் என்றவன் நடையை நிறுத்தவில்லை. யாஷ், இப்ப நீ கண்டிப்பா போகணுமா? தவிப்பாய் கேட்டதில் ஒரு கணம் நின்று நிதானித்தான். அவனது பார்வையில், அதில்ல, ஏற்கனவே அத்தை விஷயத்துல அந்த ஆளோட கேவலமான எண்ணம் தெரிஞ்சதுதான். ஆனா சேர்மன் போஸ்டுக்காக நிவேவ கடத்தி கொலை செய்ய பார்த்தவரு அந்த போஸ்ட உதறிட்டு வந்த உன்ன எதுவும் செஞ்சுட்டா என கேட்டாள் படபடப்புடன். எதுவும் செஞ்சுட்டா உனக்கென்ன? ஆஃப்டர் ஆல் நான் உனக்கு வெறும் மெமரி தானே. ஸ்டே சேஃப் என வெடுக்கென கூறிவிட்டு ஆட்டோமேட்டிக் வாயிற்கதவை அடைத்து லாக் செய்தான். அதன் பின்னே நின்றிருந்த பாவையின் உடைந்த மனத்துகள்கள் அவனிடம் அடக்கம். விறுவிறுவென காரில் ஏறிய யாஷ் ஆகில்யனிடம் சில உத்தரவுகளை பிறப்பித்துவிட்டு தனியே சென்றவன்தான். அடுத்த 2 நாட்களுக்கு அவனிடமிருந்து எந்தவித தகவலும் வராது போக குடும்பத்தினருக்கு அச்சம் பிறந்தது. ரித்திகா ஒரு புறமும் ஆகில்யன் ஒரு புறமும் அவனுக்கு மாறி மாறி அழைத்துக் கொண்டே இருந்தனர். தெரிந்த நண்பர்கள், வேலையாட்கள் என அனைவரிடமும் விசாரித்தாயிற்று. அனைத்தும் பூஜ்யமே. ஆதிசக்தி கண்ணீரில் கரைந்தார். இளவேந்தன் தான், அவனுக்கு எதுவும் ஆகியிருக்காது ஆதி, நாமளே எதுவும் கற்பனை பண்ணிக்க வேணாம் என பயத்தை மறைத்துக் கொண்டு கூற, இல்ல இலா, என்னவோ மனசே சரியில்ல. இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வோ தெரியல. ஒருவேளை அலஸ் அவனை எதுவும் என கூறும் போதே குரல் தேய்ந்தது. மகேந்திரனுக்கு நாடு விட்டு நாடு வந்ததால் ஏற்பட்ட உடல் அசௌகரியம் ஒரு புறமும், பேரனை காணாத வேதனை ஒரு புறமும் வாட்ட தனதரையில் வேண்டுதலில் இறங்கிவிட்டார். வந்துடுவான் ஆண்டி, அப்படியெல்லாம் அவனுக்கு எதுவும் ஆகியிருக்காது. ரித்திகா ஆதிசக்தியிடம் வாயில் கூறினாலும் கரங்கள் நடுங்கியது. ஆகி, அப்போ உங்க கஸ்டடியில தானே இருக்காரு. அவர் மூலமா எதுவும் ட்ரை பண்ணலாமா? எல்லாமே பண்ணிட்ட ரித்தி என்றவனுக்கும் என்ன செய்வதென்றே தெரியாத நிலை. என்னடா இது? எப்பவும் போல நீ போயிருக்கலாம்ல அவன் கூட. ஆதங்கமாய் அவள் கூற, பாஸ் வேற வேலை கொடுத்ததும் என பேச இயலாமல் திணறியவனுக்கு யாரையும் நிமிர்ந்து பார்க்கவே இயலவில்லை. கதிரவனும் நிவேதனும் அதிர்ச்சியில் நிதர்ஷனாவின் அருகிலேயே இருந்தனர். கண்மணியும் சிந்தாமணியும் பயத்திலும் கண்ணீரிலும் பொழுதை கழிக்க, நிதர்ஷனா மட்டும்தான், எதுக்கு இப்படி எல்லாரும் ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க என்றாள் சலிப்பாக. கண்மணியோ, அண்ணாவை காணோம் அண்ணி, பயமா இல்லையா உங்களுக்கு? இல்ல இன்னும் அவங்க மேல உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வரலையா என கேட்டு விட்டாள். நிதர்ஷனா முகத்தில் எந்தவித உணர்வையும் காட்டாது இயல்பாய் இருந்ததில்
அவளுக்கு மனது தாளவில்லை. நிவேதன் பொங்கிவிட்டான். "என்ன பேசுற? அவளுக்கு பயம் இல்லாம இருக்குமா? அவ இடியே விழுந்தாலும் வெளியில காட்டிக்காம தான் இருப்பா. புழிஞ்சு புழிஞ்சு அழுதாதான் அன்பு காட்டுறோம்னு அர்த்தமா?" என்று சீறினான். தங்கையை குறை கூறுவது அவனுக்கு பிடிக்கவில்லை. அவனை முறைத்த கண்மணி, "நீங்க கூட இருந்து பாத்தீங்களா? அண்ணாவுக்கு ஒண்ணுனா அண்ணி எப்படி துடிப்பாங்கன்னு நான் நேர்ல பாத்துருக்கேன். அதே மாரி அண்ணிக்கு ஒண்ணுனா அண்ணாவும் உடைஞ்சிடுவாங்க. இப்ப அவங்க ஒண்ணும் உங்க தங்கச்சி இல்ல. என் அண்ணனுக்கு ஒய்ஃப்" என்றாள் அழுத்தமாக. "அதுக்காக?" நிவேதன் விடாமல் பேசியதில் நிதர்ஷனா தான் நிறுத்த வேண்டியதாக போயிற்று. "அடச்சி நிறுத்துங்க. அந்த அரக்கனுக்கு ஆயுசு கெட்டி. என் உசுர வாங்காம அப்படி ஒண்ணும் போயிட மாட்டான். எனக்கு யாஷ் கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு" என திருத்தமாய் கூறியதில் அனைவருமே அவளை வெறியாய் முறைத்தனர். அத்தியாயம் 50. நிதர்ஷனாவின் கூற்றில் ரித்திகா கடிந்தாள். "என்ன தகவல் வந்திருக்கு? இவ்ளோ நேரம் புலம்பிட்டு இருக்கோம்ல, சொல்ல வேண்டியதுதான?" என நிதர்ஷனாவிடம் சீறிட, "எனக்கே அவன் இப்பதான் மெசேஜ் பண்ணான். ஒரு இடத்துக்கு வர சொல்லிருக்கான்" என்றாள் நிதானமாக. "வாட்? என்ன இடம்?" என கேட்டதும் நிதர்ஷனா தனது கையடக்க கருவியை எடுத்து காட்டினாள். முதன்முறை இத்தாலிக்கு செல்லும் முன் நிதர்ஷனாவிற்கு எலிசா போன்ற அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய ப்ளூடூத் போன்ற கருவியிலிருந்த சின்ன ஸ்கிரீனை காட்டினான். தற்போது இத்தாலிக்கு வரும் முன் மீண்டும் நிதர்ஷனாவிடம் அதை கொடுத்திருந்தான். "நீ ஏன் கூட தானே இருக்க, அப்புறம் எதுக்கு இது?" நிதர்ஷனா கேட்டதும், "தேவைப்படலாம்" என்றிருந்தான். உண்மையில் அதில்தான் தற்போது அவன் செய்தி அனுப்பும்படி ஆகிவிட்டது. அவனிடம் அலைபேசி தற்போது இல்லை என புரிந்து கொண்ட ஆகில்யன், "பாஸ் ஏதோ டேஞ்சர்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். மெசேஜ காட்டு" என கேட்டதும் நிதர்ஷனா விழித்தாள். "அதெல்லாம் காட்ட முடியாது." அந்த ஏஐ கருவியை அவள் நெஞ்சில் மறைத்துக் கொண்டு கூற, "பாஸ் எங்க இருக்காருன்னு தெரியணும்ல" என்றான் அவன். "ஏதோ ஐலாண்ட் ஆஃப் சைலன்ஸ்னு அனுப்பியிருக்காரு. அதான் லொகேஷனா" என்றதும் ஆகில்யனும் அதிர்ந்தான். "என்னது? அந்த தீவா? ஓ காட்!" என்று நெற்றியில் கை வைத்தான். ஆதிசக்தியோ, "அங்க எதுக்கு இவன் போனா? ஆகில், அங்க அலஸோட முன்னோர்களுக்கு சொந்தமான ஏதோ ஒரு பில்டிங் இருக்குன்னு அப்பப்போ அலஸ் அங்க போவான். நிறைய தடவ நான் அவன தடுத்திருக்கேன் அங்க போக வேணாம்னு" என்றதில் இளவேந்தன், "அங்க என்ன இருக்கு ஆதி?" என்றார். "சான் ஜிலியோ தீவு. 4ஆம் நூற்றாண்டுல விஷம் நிறைஞ்ச பாம்புகளாலும் நோயாளிகளாலும் மான்ஸ்டராலும் நிறைஞ்சிருந்த தீவுன்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்துவ போதகர் அந்த இடத்த முழுமையா சுத்தம் செஞ்சதா சொல்வாங்க. இப்பவும் விஷம் நிறைஞ்ச பாம்புகள அங்க ரகசியமா வளர்க்கறதா சில புரளிகள் இருக்கு. 12ஆம் நூற்றாண்டோட முடிவிலா சிற்பங்கள் அங்கதான் இருக்கு. அந்த தீவ சுத்தி ஒரு அமைதியான வாக்வே இருக்கும். மெடிடேஷன் பண்ணக்கூடிய அமைதிய அந்த இடம் குடுக்கும். அங்க டூரிஸ்ட் வருவாங்க தான். ஆனா ஒரு சில இடங்கள தவிர மீதி இடங்கள உபயோகிக்க யாருக்கும் அனுமதி இல்ல. ஆனா அலசுக்கு இருக்கு. அவனும் அந்த தீவ பராமரிக்கிறதுல முக்கிய பொறுப்புல இருக்கான். ஒரு முறை அந்த தீவுக்கு போனப்ப பிரைவேட்டா மெயின்டெயின் பண்ற இடத்துல இருந்து ஒரு பாம்பு வந்துச்சு. அதுல நான் ரொம்ப பயந்துட்டேன். நிறைய விசிட்டர்ஸ் பயந்து உடனே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க. அங்க ஏன் இவன் போனான்? அதான் எனக்கு புரியல" என்றார் படபடப்பாக. அனைவரும் ஆழ்ந்த திகைப்பில் மூழ்கிட, நிதர்ஷனா மீண்டும் தன்னிடமிருந்த ஏஐ கருவியை ஒருமுறை மீளா அதிர்ச்சியுடன் பார்த்தாள். சில மணித்துளிகளில் அவளை ஆகில்யனின் துணையுடன் அங்கு வர சொல்லியிருந்தான். தற்போது மீண்டும் அவனிடமிருந்து குறுஞ்செய்தி வந்திருந்தது. "ஐ வாண்ட் டு டேஸ்ட் யுவர் லிப்ஸ்" என்று. அதை பார்த்துவிட்டே ஆகில்யனிடம் அந்த கருவியை தர மறுத்தாள். ஆனால் அடுத்த செய்தி சற்று தாமதமாய் அவளை அடைந்திருந்தது போலும். "ஒன் லாஸ்ட் டைம்" என இணைக்கப்பட்ட செய்தியை படித்ததும் கரங்கள் நடுங்கி துடித்தது. அவளது உடல் உதறுவதைக் கண்டு நிவேதன் பதறினான். "என்னாச்சு நிதா?" "யாஷ், யாஷ்" என திணற, ஆகில்யன் விஷயமறிந்து அவசரமாக அங்கிருந்து கிளம்ப முற்பட்டவன் தங்களது ஆட்கள் சிலரையும் இங்கு அனுப்பி வைத்திருந்தான். "நானும் வரேன்" என்றாள் நிதர்ஷனா. "விளையாடுறியா? பாஸ் என்ன தீவுல பாம்புக்கு இரையாக்கிடுவாரு." "அவரு என்னையும் தான் வர சொல்லிருக்காரு" என்றதும் அவனாலும் மறுக்க இயலவில்லை. நிவேதனோ, "உன்னை தனியா அனுப்ப முடியாது நிதா, நானும் தான் வருவேன்" என்றிட, கதிரவன், "டேய், உங்க 2 பேரையும் அனுப்பிட்டு நான் வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்க முடியாது. சேர்ந்தே போகலாம்" என்றான் வேகமாக. ரித்திகா தான் பல்லை கடித்துக்கொண்டு, "நீங்க என்ன பிக்னிக் போறீங்களா? எல்லாரும் சேர்ந்து போக" என்றதும் இளவேந்தன், "எல்லாரும் போறது நல்லதுமா,
யாஷுக்கு உதவி தேவைப்பட்டா என்ன செய்யறது என்றதில் ஆகில்யன் நொந்தான். ஐ ஹாவ் நோ சாய்ஸ் யாஷ். வெரி சாரி என வெகு தனிவாய் மகனிடம் மன்னிப்பு வேண்டினார் அலசாண்ட்ரோ. அவரது குரலில் மிதமிஞ்சிய கேலி மிதந்தது. யாஷ் பிரஜிதனின் ஒரு கை சங்கிலியால் கட்டப்பட்டிருக்க, அவனது கண்களில் சினம் படர்ந்திருந்தது. உன்னை என் வழிக்கு கொண்டு வரதுக்கு எனக்கு வேற வழி தெரியல யாஷ். நீ என் பையனா எலைட் கம்பெனியோட சேர்மனா மட்டுமே இருக்கணும். அந்த இடத்தை யாருக்கும் விட்டு தரக்கூடாதுன்னு தான் அந்த நிவேதன் வரதராஜனோட பையன்னு தெரிஞ்சதும் அவனை கடத்தின என்றார் தீப்பிழம்புடன். அவனெல்லாம் அப்பவே சாக வேண்டியவன். அந்த நீலகேசி நான் கொடுத்த வேலையை ஒழுங்கா முடிச்சிருந்தா இந்த ப்ராப்ளம் அன்னைக்கே முடிஞ்சிருக்கும் என்றதில் யாஷின் புருவ மத்தியில் சுருக்கம். தட் நிதர்ஷனா, அதான் உன் ஸ்வீட் ஆர்ட். பிறந்தப்பவே அவளை கொலை பண்ண சொல்லி நீலகேசிய விலை பேசியிருந்தான் வரதா. அவ மதர் நேம் என்ன என நெற்றியை தட்டி சிந்தித்தவர், ஆ, அமுதவல்லி. அவள மேரேஜ் பண்ணிக்கிட்டதுல வரதராஜனோட ஆக்சுவல் வைஃப் வரதா கூட சண்டை போட்டா. அந்த ப்ராப்ளம் கோர்ட் கேஸ்னு போறதுல வரதாவுக்கு விருப்பம் இல்ல. சோ மொத்தமா அமுதவல்லி சாப்டரை க்ளோஸ் பண்ண நினைச்சான். அவ வீட்ல வேலை பார்த்த நீலகேசிய வச்சு அமுதவல்லியையும் அவ குழந்தையையும் தனியா கூட்டிட்டு வந்து ஆள் வச்சு கொல்றதுதான் பிளான். அதை எக்ஸிக்யூட் செஞ்சதும் நான் தான் என்றவரின் இதழ்கள் வளைந்தது. அது மட்டும் இல்ல. திருச்சி தான் வரதராஜனோட ஆக்சுவல் ஒய்ஃபோட நேட்டிவ். அந்த பொண்ணு நிவேதனையும் ரித்திகாவையும் கூட்டிட்டு திருச்சி வந்திருக்கா. அத நான் யூஸ் பண்ணி நிவேதனை முடிக்க சொன்னேன். உனக்கு அவன் காம்படேட்டிவா இருக்கக்கூடாதுல்ல ஃபியூச்சர்ல என்றதும் யாஷ் அவரை வெறுப்பாக பார்த்தான். தென் நினைச்சது மாதிரி நீலகேசி 2 பேரையும் தனியா கூட்டிட்டு வந்தான். பட் தட் புல்ஷிட் எனக்கே தண்ணி காட்டிட்டான். ரயில்வே ட்ராக்ல விழுந்த அமுதாவும் அந்த பேபியும் இறந்துட்டதா என்னையும் முட்டாளாக்கிட்டான். நிவேதனையும் கொலை பண்ணிட்டதா சொல்லிட்டு அந்த 2 பேரையும் தனியா வளர்த்து இப்ப அன்வான்டட் தலைவலிய குடுத்துட்டான். பாஸ்டர். சின்ன வயசுல இருந்தே நிவேதன் கடத்தப்பட்டு எங்கேயோ உயிரோட இருக்கிறதா வரதராஜன் நம்பிட்டு இருந்தான். அதனால அவனை தேடி சில மாசத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சான். நிதர்ஷனா உயிரோட இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த வரதராஜன் நிவேதனை கண்டுபிடிக்கும் போதுதான் நிதர்ஷனா உயிரோட இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டான். டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் தேவையில்ல. அவளோட மதர் நிதர்ஷனா சாயல்ல இருப்பாங்களாம். சோ அவனுக்கு சந்தேகம் வந்து ஆராய்ஞ்சதுல அமுதாவோட குழந்தை அவதான்னு தெரிஞ்சு ஷாக் ஆகிட்டான். போயும் போயும் அவ கூட இருந்துட்டு நிவேதன் வர மறுத்ததுல கோபமும் அந்த நிதர்ஷனா உண்மை தெரிஞ்சு சொத்துல பங்கு கேட்டு வந்தா அது ரித்திகாவை பாதிக்கும்னு அப்பவே அவளை கொலை பண்ண சொன்னான். பட் நான் தான் அவளை வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் என்றவரின் முகத்தில் வெற்றி புன்னகை மிளிர்ந்தது. யாஷ் பிரஜிதன் அமைதியாய் அவரை வெறித்தான். இங்க நீங்க செய்யற இல்லீகல் ரிசர்ச்சுக்கு அவள பலியாகிருக்கீங்க, ரைட்? அடிக்குரலில் கேட்டவனின் சீரலின் அளவை அவன் மட்டுமே அறிவான். ஆஹாஹா, எஸ் மை டியர். என் டாடி ஆரம்பிச்சு வச்சது இதெல்லாம். ஆனா அவரால வின் பண்ண முடியல. பட் நான் பண்ணேன். இந்த சான் ஜூலியோ தீவுல ஒரு காலத்துல இருந்த பாய்சன் ஸ்னேக்ஸ்ல இருந்து கொடும் விஷம் நிறைந்த, நேரடியா கொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா கொல்ற மாதிரியான மருந்துகளையும் இன்னும் நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் மருந்துகளையும் கண்டுபிடிக்கிறது தான் எங்க திட்டம். நியூ ஏஐ டெக் யூஸ் பண்ணி மக்கள் யூஸ் பண்ற ஏஐ ஏர் ஃப்ரெஷ்னர் மாஸ்டர் ஷெஃப்னு இது மூலமா கண்ணுக்கே தெரியாம அந்த மருந்துகளை பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யணும். உலக அளவுல பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அதுக்கான மாத்து மருந்த எலைட் நிறுவனத்துக்கு சொந்தமான ஃபார்மா கம்பெனி மூலமா உலகுக்கு அறியப்படுத்தணும். நார்மல் ஊசி மருந்து மாதிரி இருக்காது அது. மனுஷங்களால அதை இன்னொரு மனுஷனுக்கு செலுத்த முடியாது. நீ தயார் செஞ்ச அட்வான்ஸ்டு ரோபோ வச்சுதான் அத மனுஷனுக்குள்ள அனுப்பி கியூர் பண்ண முடியும். சோ நம்ம டெக்னாலஜியும் சேலாகும், ஃபார்மா கம்பெனியும் உலக தரத்துல முதல்ல இருக்கும். இந்த ஐடியாவை நானும் வரதாவும் நிஜமாக்க உன் பிச் மதர அப்ரோச் பண்ணோம். அவளுக்கு இதெல்லாம் புரிய வச்சா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான்னு அவள காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவளோட திறமைய முழுசா எனக்கு சொந்தமாக்கிக்க நினைச்சேன். அதுலயும் எனக்கு வெற்றிதான். பட் தட் இடியட் என் கனவ பாதியில தகர்த்துட்டு ஆராய்ச்சிய முழுசா முடிக்காம போயிட்டா. அந்த எக்ஸாக்ட் மருந்துகள தயாரிக்க எனக்கும் கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டுச்சு. ஆனா அந்த மருந்த முழுசா கண்டுபிடிக்கிற நேரத்துல டெக்னாலஜி உச்சத்துக்கு போகணும்னு தான் சின்ன வயசுலயே எக்ஸ்ட்ரா பிரில்லியன்ஸ் இருந்த உன்ன ஆதிக்கிட்ட இருந்து மிரட்டி வாங்கிட்டு வந்தேன். உன்ன ஃபோர்ஸ் பண்ண முடியாது. பட் இன்டைரக்டா ஃபோர்ஸ் பண்ணேன். ஒரே ரூம்ல அடைச்சு வச்சேன். நீ எத படிக்கணும், எதுல ஆர்வம் காட்டணும்னு நான் தான் டிசைட் பண்ணேன். என் முயற்சி வீண் போகல. நான் லேசா ஆரம்பிச்சு வச்சத நீ புடிச்சுக்கிட்ட. நான் நினைச்ச மாரி உன்னோட ஆர்வத்துக்கும் அறிவுக்கும் தீனி குடுக்க உனக்கு அட்வான்ஸ்டு கோச்சிங் குடுக்க வச்சேன். உன்ன லேர்ன் பண்ண வச்சேன்.
நான் நினைச்சத விட பல மடங்கு ஸ்ட்ராங்கான யாஷ். ஐ அம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ. உன் மூலமா ஸ்பேஸ்க்கு அனுப்புற ரோபோஸ் யூஸ் பண்ணி மொத்த உலகத்தையும் என் கண்ட்ரோல்ல எடுக்கணும். எங்க என்ன நடந்தாலும் அது முதல்ல எனக்கு தெரியணும். எவனும் எனக்கு எதிரா மருந்து கண்டுபிடிக்கவோ, டெக்னாலஜில முன்னேறவோ கூடாது. அப்படி ஆரம்பிச்ச உடனே நான் தெரிஞ்சுக்கணும். ஸ்பேஸ் ரோபோஸ் வெறும் ஸ்பேஸ்ல நடக்கிற மாற்றத்த தெரிஞ்சுக்க மட்டும் இல்ல. உலகமே என் கண்ட்ரோல்ல வரணும். எல்லாம் கைகூடி வர்ற நேரத்துல காதல் நோய் பிடிச்சு ஆட்டிடுச்சு உன்ன. உன் மதர் மாரி நீயும் என் கனவ செகண்ட் டைம் நாசமாக்கிட்ட. ஆனா இந்த தடவ நான் விடமாட்டேன். மொத்த குடும்பத்தையும் கொலை பண்ண நினைச்ச எனக்கு நீயே வாய்ப்பு ஏற்படுத்தி குடுத்துட்ட. இத்தாலில வச்சு எல்லாரையும் முடிக்கப் போறேன். இன்க்ளூடிங் மை பிலவ்ட் டாட்டர் என விஷமமாய் சிரித்தார். கண்மணியைப் பற்றி உண்மை தெரிந்து விட்டதென புரிந்தது யாஷ் பிரஜிதனுக்கு. அவனது பார்வையை வைத்தே, எப்படி எனக்கு தெரியும்னு பாக்குறியா? நிதர்ஷனா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் வந்தனே, அப்போ நீ சென்னையில இருக்கிறத வச்சு உன் ரிசர்ச் பத்தி தெரிஞ்சுக்க தஞ்சாவூர்ல நீ இருந்த வீட்டுக்கு போனேன் என்றவர் அன்று நடந்த விஷயத்தை விளக்கினார். யாஷ் பிரஜனிடம் அடி வாங்கிய முருகன் தனது வாயை சரி செய்துவிட்டு அவனை வீழ்த்த காத்திருந்தான். அந்நேரம்தான் அலசாண்ட்ரோ தஞ்சாவூருக்கு வந்தது. அப்போது முருகன் அலசாண்ட்ரோவை கண்டதும் யாஷின் தந்தை என அறிந்து கொண்டான். அவரிடம், "உங்க பொண்ண பாக்க வந்தீங்களா சார்?" என கேட்டான் நக்கலாக. "வாட் ஆர் யூ டாக்கிங்?" அலசாண்ட்ரோ கேட்ட பிறகே, "அட, உங்க பொண்ண பத்தி உங்களுக்கே தெரியாதா?" என பாவப்பட்டவன் விஷயத்தை கூறி, "உங்க பையன விடமாட்டேன். உயிர் மேல பயம் இருந்தா ஓடி போயிட சொல்லுங்க" என்றான் கோபமாக. அலசாண்ட்ரோவிற்கு அதிர்வும் ஆதிசக்தியின் மீது ஆத்திரமும் அதிகரித்தது. கண்மணியையும் ஆராய்ச்சியில் இறக்கி இருப்பாரே. என் இன்வெஸ்ட்மெண்ட்டே யாஷ் தான். அவன கொல்றதா என்கிட்டயே சொல்றான் என்று முருகனை மேலும் கீழுமாக ஆராய்ந்தவர் அவனுக்கு விபத்து ஏற்படுத்த வைத்துவிட்டே கிளம்பினார். இதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு ஆகில்யனுடன் நிதர்சனா, நிவேதன், கதிரவன், ஆதிசக்தி, இளவேந்தன் அனைவருமே கிளம்பினர். ரித்திகா தானும் உடன் வருவதாக கூறியதில் நிதர்சனா மறுத்தாள். "இங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. வயசானவங்களும் இருக்காங்க. உனக்கு தான் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண தெரியும். நீ இங்க இரு" என்று விட அவள் எதிர்த்து பேசவில்லை. மகேந்திரனுக்கு துணையாக கிருஷ்ணவேணியும் அழகேசனும் அவருடன் அறையில் இருந்து கொள்ள, கண்மணியும் சிந்தாமணியும் பதற்றம் நிறைந்த வதனத்துடன் வாசலுக்கு வந்தனர். சரியாக கேட்டின் அருகில் வரும் நேரம் ஆகில்யன், "நீங்க 2 பேரும் உள்ள போங்க" என்றான். "கேட்டு ரொம்ப நேரம் திறந்திருக்கிறது சரியில்ல கண்மணி. உள்ள போகலாம்" என கேட்டை லாக் செய்ய எத்தனித்தாள் ரித்திகா. "அம்மா பத்திரம்" கண்மணி ஆதிசக்தியிடம் கூறும்போதே புயல் வேகத்தில் சாலையில் வழுக்கிக் கொண்டு வந்த கார்களிலிருந்து துப்பாக்கியால் சுடத் தொடங்கினர். கண்மணியும் சிந்தாமணியும் காதை மூடிக்கொண்டு அப்படியே காரின் அருகில் அமர்ந்துவிட, இவர்களை மீண்டும் வீட்டினுள் அழைத்து செல்ல முயலும் போதே ஒரு துப்பாக்கி குண்டு ரித்திகாவின் தோள்பட்டையை பதம் பார்த்தது. "ரித்தி!" ஆகில்யன் வேகமாய் இறங்கி வந்து அவளை தாங்க, அதற்குள் யாஷுடைய ஆட்களும் அவர்களை சுற்றி வளைத்தனர். ஆனால் எதிரிகள் சற்றும் பிசிறாமல் கண்மணியின் மீதும் நிவேதனின் மீதும் குறிவைக்க, நிவேதன் கார் கதவை விருட்டென திறந்து அதிலிருந்து உருண்டு வந்து கண்மணியை அடைக்காத்தான். ஜன்னலோரம் அமர்ந்திருந்த நிதர்சனா கதவை திறந்து, "வேகமா உள்ள வாங்க" என்று குனிந்தபடி அழைக்க, நிவேதன் தலையை குனிந்து கொண்டே கண்மணியை காரில் அமர வைத்துவிட்டு சிந்தாமணியை பிடித்தான். ரித்திகா தாக்கப்பட்ட போது அவள் கொடுத்த அழுத்தத்தில் தானாய் மூடிக்கொண்ட கேட்டில் சிந்தாமணியின் துப்பட்டா மாட்டிக்கொண்டது. கடவுசொல் தெரியாததால் அவளால் திறக்கவும் இயலவில்லை. அதற்கு நேரமும் இருக்கவில்லை. "சிந்தா வா" என நிவேதன் அழைக்கும் போதே அவனை நோக்கியும் குண்டு வந்ததில் அவள் பயந்து அரண்டாள். முன்னே அமர்ந்திருந்த கதிரவனும் தற்போது குனிந்தபடி இறங்கி, "நிவே, உன்னதான் டார்கெட் பண்றானுங்க. நீ காருக்கு போ" என்று விட்டு வலியில் துடித்த ரித்திகாவை கண்ணீருடன் பார்த்திருந்த ஆகில்யனை உலுக்கினான். "சீக்கிரம் அவள உள்ள ஏத்து" என்றான் வேகமாக. அதன் பிறகே நிகழ்வு உணர்ந்தவனாக, "ரித்தி, ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணு" என நடுங்கிய கரங்களுடன் அவளை தூக்கி உள்ளே அமர வைத்தான் ஆகில்யன். யாஷின் ஆட்கள் எதிராளிகளை சுட்டு வீழ்த்தியும் இன்னும் ஆட்கள் வந்தபாடாக இருக்க, கதிரவன் துப்பட்டாவை கிழித்துவிட்டு அவளையும் காரில் ஏற்றிய நொடி கார் சாலையில் வழுக்கிக் கொண்டு சென்றது. நிதர்சனா ரித்திகாவைக் கண்டு வருந்தி, "அண்ணா, பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கா?" என கேட்க, இன்னும் 2 நிமிஷத்துல வந்துடும்" என்றவன் ரித்திகாவை தோளில் சாய்த்திருந்தான். சொன்னது போன்றே 2 நிமிடத்தில் மருத்துவமனை வந்திருந்தது.
உள்ளே அவளை அனுமதித்த போதும், "ரித்திகா, நீ போ ஆகில். நான் பாத்துக்கிறேன்" என்றாள். "நீ எப்படிம்மா தனியா?" நிவேதனுக்கும் கண் கலங்கிவிட்டது. ஆனாலும் அவர்களை ஆட்கள் தொடர்வது போல் இருக்க, கண்மணியையும் அங்கேயே விட்டு செல்வது நல்லதென்று தோன்றவில்லை நிதர்ஷனாவிற்கு. "ஆகில் அண்ணா, நீங்க ரித்தியோட இருங்க. நாங்க தீவுக்கு போறோம்" என்றிருந்தாள். மொழி தெரியாத நாட்டில் இவர்களை தனியே அனுப்பவும் மனம் வரவில்லை. அதே நேரம் ரித்திகாவை தனியே விடவும் மனம் வரவில்லை. வேகமாக யோசித்த ஆதிசக்தி, "இலா, கதிர், சிந்தா, நீங்க 3 பேரும் இங்க துணைக்கு இருங்க. எனக்கு அந்த தீவு தெரியும். நான் இவங்கள கூட்டிட்டு போறேன்" என்றவர் ஆகிலினின் புறம் திரும்பி, "அவளுக்கு இந்த நேரத்துல நீ கூட இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஆகில்" என துரிதமாய் முடிவெடுத்து நிதர்சனா, நிவேதன், கண்மணியை அழைத்துக் கொண்டு சென்றார். மீண்டும் வீட்டிற்கு திரும்ப இயலவில்லை. அவர்களை மருத்துவமனையிலும் விட இயலவில்லை. இவர்களை கொலை செய்ய வந்து மற்றவர்களுக்கும் அது தீங்காகி விடக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் இளவேந்தன் மருத்தும் வம்படியாக விட்டு வந்தார். தனக்கு எதுவாகினும் ஆகிவிட்டு போகட்டும், இளவேந்தனுக்கு ஒன்றென்றால் மடிந்தே விடுவார். ஆகில்யன் தளர்ந்து அமர்ந்து விட்டான். கையில் ரித்திகாவின் குருதி வேறு நிறைந்திருந்தது. இன்னும் கவனமா இருந்திருக்கணும். தன்னையே நிந்தித்துக் கொண்டான். காரணம், "கவனம் ஆகில். நான் இல்லாத நேரத்துல யாரையும் வீட்டு வாசல தாண்டி வர வைக்காத" என்று அறிவுறுத்தியிருந்தான் யாஷ் பிரஜிதன். தன்னால் இத்தனை சொதப்பல் நிகழ்ந்தது தெரிந்தால் தன்னை கொன்றே விடுவானோ என்ற பயம் வேறு அவனுக்கு. செத்தாலும் ரித்திகா மட்டும் மீண்டு வந்துவிட வேண்டுமென்ற வேண்டுதலில் உறைந்திருந்தான். நிதர்ஷனா யாஷ் பிரஜிதனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியபடி இருக்க, எதற்கும் பதில் வரவில்லை. நேரம் செல்ல செல்ல இதயம் அதிகமாய் துடித்தது. அடுத்த சிறிது நேரத்தில் கதிரவனிடமிருந்துதான் குறுஞ்செய்தி வந்தது. ரித்திகாவிற்கு குண்டை எடுத்து விட்டாகிற்று. இனி பயப்பட எதுவும் இல்லையென. அதன் பிறகே அங்கு சின்னதான நிம்மதி பரவியது. கண்மணிக்கு உள்ளமெல்லாம் ஒருவித பதற்ற நிலை. தன்னை காக்க இவன் ஏன் வரவேண்டும்? ஏற்கனவே கலங்கியிருக்கும் மனதில் மேலும் கலக்கத்தை உண்டு செய்யவா? இதயம் அமைதியின்றி தவித்தது. அதிகம் பேசியதில்லை, பழகியதில்லை, அடிக்கடி சந்தித்துக் கொண்டதும் இல்லை. ஆனாலும் இந்த காதல் உணர்வு மட்டும் எப்படி பூர்வ ஜென்மத்து பந்தம் போல உள்ளத்தை அரிக்கிறதோ? பதில் விளங்காமல் மருகினாள். சிறிது நேரத்தில் தீவை அடைந்தார்கள். காரை எப்போதும் தயாராக இருக்க ஓட்டுநருக்கு பணித்த ஆதிசக்தி போட்டில் மற்ற மூவரையும் அழைத்து சென்றார். நிதர்ஷனாவிற்கு அந்த தீவை பார்த்தாலே அச்சம் பிறந்தது. கடலுக்கு நடுவில் சிறிய ஊர் போல காட்சியளித்தாலும் அதன் அமைதி ஒருவித நடுக்கத்தை கொடுத்தது அனைவருக்குமே. "நிதா, ஒரே ஒரு டவுட்டு" என்று நிவேதன் ஆரம்பிக்க, நிதர்ஷனா என்னவென பார்த்தாள். "கடலுக்கு நடுவுல எப்படி பேஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க?" நிதர்ஷனா நெற்றிக் கண்ணை திறந்தாள். கண்மணியோ அதைவிட கடியாகி, "உங்கள வேணா உள்ள தள்ளி விடுறேன். போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்க" என்றாள் கடுப்பாக. "குண்டடி படட்டும்னு விட்டிருக்கணும்." நிவேதன் அவளை முறைத்தபடி முணுமுணுக்க, "என்ன சொன்னீங்க?" என புருவம் சுருக்கினாள். "ஒண்ணும் இல்லையே" என சமாளித்தவன், "உள்ளேயும் ஆளுங்க துப்பாக்கி வச்சிருந்தா என்ன செய்யறது?" என்றான். நிதர்ஷனாவோ, "அது தெரியல. உள்ள யாஷ் இருப்பாரு கண்டிப்பா. அவரு போதும். எதுக்கு துப்பாக்கி எல்லாம்?" என்றவளுக்கு அவனின் மீது அசைக்க இயலா நம்பிக்கை இருப்பதை உணர்ந்தவன், "என் மச்சான் என்ன ரோபோவா? விரல நீட்டினா துப்பாக்கி வரத்துக்கு? அவனும் மனுஷன் தானே" என்றான். "இப்ப அவன் மனுஷனா இல்லையான்னு பட்டிமன்றம் நடத்த தான் வந்தியா? மூடிட்டு வாடா பரதேசி" நிதர்ஷனா திட்டிவிட, "அடியே, நான் சொல்றது புரியுதா இல்லையா உனக்கு? உள்ள போனதும் உன் ஆளு காப்பாத்துவான் சரி. உள்ள போறதுக்குள்ள ஆளுங்க போட்டு தள்ளிட்டா, இவ சொன்னது மாரி எல்லாரும் கடலுக்குள்ளார போய் பேஸ்மெண்டோட தான் அடக்கமாகணும்" என்று கடிந்ததில் ஆதிசக்தியும் அப்போதுதான் அதை யோசித்தார். "நீங்க 3 பேரும் வர வேணாம். நான் மட்டும் போறேன். நிதா மேலயும் உன் மேலயும் அந்த அலஸ் கோபமா இருப்பான். பார்த்ததும் பைத்தியக்கார மாரி எதுவும் செஞ்சிடக் கூடாது. உங்கள கூட்டிட்டு வந்திருக்கவே கூடாது" என நொந்தார். "அப்படி ஆபத்து இருக்கிற இடம்னா யாஷ் என்னையும் வர சொல்லிருக்க மாட்டாரா அத்த?" என்று எப்போதும் போல தீர்க்கமாக நிதர்ஷனா கூறியதில் ஆதிசக்திக்கு அவளை முறைப்பதைத் தவிர வேறு வழி இருக்கவில்லை. அவனது ஆராய்ச்சியிலும் சரி, சொந்த வாழ்க்கையிலும் சரி, அவனை அணு அணுவாய் படித்திருக்கிறாள். ஆனால் அவையெல்லாம் வெறும் நினைவு தடமாகவே இருக்கிறதென்பதே அவருக்கு பெரும் வருத்தம். யாஷ் பிரஜிதன் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த தனது கையை விடுவிக்க முயன்றபடி, "உங்க ஓன் பசங்களே கொல்ற அளவு அப்படி என்ன வெறி? எல்லாரோட லைஃப்லயும் நீயும் தட் வரதராஜனும் குழப்பம் பண்ணிருக்கீங்க.
இது அவளுக்கு ஏன் இப்படி? என்றான் சினம் மின்ன. கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு மருந்த கண்டுபிடிச்சேன் யாஷ். அது மூளையில சில சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தும். அதாவது நம்மளோட நினைவுகள அழிச்சு மூளைய கட்டுப்படுத்தும். சில நேரம் தற்கொலைக்கு கூட தூண்டும். நீ அவள பாக்கறதுக்கு முன்னாடியே அவளுக்கு தெரியாம இத நான் இன்ஜெக்ட் பண்ணேன். பட் அவளுக்கு எந்த சைடு எஃபெக்டும் ஆகல. அவ ரொம்ப ஆக்டிவா எப்பவும் போல இருந்தா. நான் அனுப்புன வைரஸ் அவள தாக்கவே இல்ல. என் ஆராய்ச்சி படுதோல்வின்னு புரிஞ்சு அவள கொலை செய்ய நினைக்கிறப்ப நீ வந்துட்ட. அவள கடத்திட்ட. உன் பாதுகாப்புல இருந்தவள என்னால தொட முடியல. டேம் இட்! வரதா அப்படியும் அமைதியா இல்ல. உனக்கு முழு உண்மை தெரியறதுக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல அவள கொன்னுடணும்னு என்னென்னவோ செஞ்சான். பட் வேலைக்காகல. ஆனா என் ஆராய்ச்சி அவகிட்ட வேற விதமா வின் ஆகியிருக்கு. ரொம்ப மாசம் கழிச்சு லேட்டா ஒர்க் ஆகியிருக்கு. வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவளோட நினைவுகள தின்னுருக்கு. இட்ஸ் சோ ஆசம்ல. அதுவும் நான் நினைச்சே பார்க்காத மாரி அவ உன்னையே மறந்துட்டா. வாவ்! நான் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அது. அண்ட் ஐ என்ஜாய்ட் எ லாட் என்றவரின் முகத்தில் பரவசம் மின்னியது. என்ஜாய் பண்ணிக்கோங்க பாப்பா. என்ஜாய் செஞ்சுதானே ஆகணும். யாஷிடம் இத்தனை நேரம் இருந்த இறுக்கமின்றி நக்கல் வழிந்தோடியது. வாட் யூ மீன்? எனும்போதே யாஷ் பிரஜிதன் விசிலடிக்க இரு கையையும் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் வரதராஜன் அங்கு கொண்டு வரப்பட்டார். அவர் முகத்தில் நண்பன் தந்த துரோகத்தின் சினம் பட்டமாய் தெரித்தது. துரோகி! உன்ன நம்பனல்லடா. என் பையனையே கொலை பண்ண பாத்திருக்க. சை! முகம் சுளித்த வரதராஜனிடம் யாஷ் சன்ன சிரிப்புடன் பேசினான். ஹலோ மிஸ்டர் ஃபாதர் இன் லா. இந்த டயலாக் எல்லாம் பேசினா உங்கள டீல்ல விட்டுடுவேன்னு ட்ரீம் எதுவும் காணாதீங்க என்றவனின் நிதான பேச்சில் அச்சம் துளிர்விட்டது. அலசாண்ட்ரோதான் மகனை ஒரு மாதிரியாக பார்த்து, நீ ஏன் கஸ்டடியில இருக்கிற யாஷ்? உன்னால இங்கிருந்து பழைய மெமரியோட போக முடியாது. நான் விடமாட்டேன் என்றதில் யாஷ் பிரஜிதன் முகம் சிவந்து போகும் அளவு வெடித்து சிரித்தான். ஓ நோ டாடி. என் லேப் ஃபயர் ஆகிடுச்சுன்னு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் குடுத்தப்பவே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நீங்க என்ன ட்ராப் பண்றீங்கன்னு. சோ நான் உங்கள ட்ராப் பண்ணேன். என்ன இங்க வர வைக்க எனக்கு தேவையான விளக்கத்த இவ்ளோ நேரம் பொறுமையா சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்றவன் ஒரே இழுவையில் அந்த சங்கிலியை இழுக்க அது அறுந்து வந்ததில் இருவருமே அதிர்ந்து நின்றனர்.